பிரைஸ் தி லார்ட் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? வாய்ஸ் ஆஃப் ஜீசஸ் ஊழியங்கள் சார்பாக உங்களுக்கு இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கிறிஸ்மஸ் அப்படின்னு சொன்னாலே ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம். இல்லத்தில் ஒரு பெரிய கொண்டாட்டம், உள்ளத்திலையும் கொண்டாட்டம் தான். அது மட்டும் கிடையாது, நம்ம கிறிஸ்மஸ் அன்று பாருங்க, நிறைய பேர் நமக்கு கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை சொல்லுவாங்க. நம்மும் நிறைய பேருக்கு வாழ்த்துக்களை சொல்லுவோம். ரிலேஷன்ஸ் வீட்டுக்கெல்லாம் போவோம். இப்படி ஒரு பெரிய மகிழ்ச்சியான தருணம். ஆண்டவராய் கர்த்தர் நமக்காய் பிறந்திருக்கிறார். அந்த மகிழ்ச்சியின் வெளிப்பாடு தான் இவைகள் எல்லாமே. சரி, இந்த நாளிலும் வாய்ஸ் ஆஃப் ஜீசஸ் ஊழியங்கள் சார்பாக நடத்தப்படுகிற நம்முடைய ஃபைனல் அலர்ட் சேனல்ல முக்கியமான ஒரு ஸ்பெஷல் கிறிஸ்மஸ் எபிசோட் பண்ண போறோம். மகிழ்ச்சி தானே? இதற்காக நம்முடைய டீம் வந்து நிறைய ஆயத்தங்கள் பண்ணியிருக்கிறாங்க, ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்பெஷல் எபிசோட்ல ஒரு டீம் இல்லை, மொத்தம் 3 டீம் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. சென்னையில இருந்து ஒரு டீமு, மதுரையில இருந்து ஒரு டீமு, ராமநாதபுரத்துல இருந்து ஒரு டீம், 3 டீம் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. சரி, இப்போ முதலாவது நம்ம சென்னை டீம் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்ப்போம். கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, ஆனா என்ன பண்ண போறாங்கன்றது எனக்குமே தெரியாது. வாங்க நேரடியா நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். போலாம் வாங்க. யூஎஸ் மேரி கிறிஸ்மஸ். நம்ம எல்லாரையும் பார்க்க வந்திருக்கிறோம் ஒரு புதிய நிகழ்ச்சிக்காக. கிறிஸ்மஸில் பாரு இவ்வளோ பேர் நம்மளை பார்க்க ஆயத்தமாக இருக்கிறாங்க. ஏன்னா நீங்களும் ஆர்வமாக இருக்கிறீங்களே? ஆர்வமாக இருக்கலாம் இல்லையா? ஆமாம், நானும் ஆர்வமாக தான் இருக்கிறேன். மத்தியில் ஜேம்ஸ் வரணும் தான் வெயிட் பண்ணிருக்கிறேன். இன்னும் காணும், இன்னும் லேட் ஆகிட்டே இருக்குது. நான் நிகழ்ச்சி போகலான்னு பார்த்தா இன்னும் ஆளை காணும். யாராவது வராரான்னு பாருங்கள், வேறு வராரான்னு பாருங்கள். ஐயோ, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. பிரதர் வந்துட்டாங்களே. வாங்க பிரதர், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், மேரி கிறிஸ்மஸ். ஏன் பிரதர் லேட் ஆகிட்டீங்க? சாரி பிரதர், பஸ் லேட்டு. வழக்கம் போல சொல்றது. ஆமா, வழக்கம் போல இதே டயலாக் தானே. பிரதர் இவங்க நம்ம டீம். அப்படியா? சரியா? பிரதர் வந்திருக்காங்களே, நீங்க விஷ் பண்ணலையா அவங்களுக்கு? மேரி கிறிஸ்மஸ் டு எவ்ரிவன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உங்களை பார்க்கும்போது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்க டீம் எல்லாம் வேற வேற காஸ்டியூம்ல இருக்காங்க. ஆமா ஆமா, ஏதோ விசேஷமா பண்ண போறீங்கன்னு மட்டும் தெரியுது எனக்கு, ஆனா என்னன்னு தெரியல. கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம்ல பிறகு எல்லாம் நிறைய நிகழ்ச்சி வச்சிருக்காங்க. அப்படியா? நான் சொல்றதை காட்டிலும் நம்ம நிறைய பேர் பேசியிருக்கோம். அவங்க சொன்னா நல்லா இருக்கும். சரி, அதனால அவங்க நீங்க கேட்டீங்கன்னா ஓரளவுக்கு கிளியரா சொல்லுவாங்க. சரி சரி, சொல்லுங்க. வேற வந்திருக்காங்க, நம்ம என்ன செய்ய போறது நம்ம வியூவர்ஸ் எல்லாரும் சொல்லிடுங்க என்னென்ன நிகழ்ச்சி செய்ய போறோம்னு. அப்பதான் அவங்களும் ஆவலா நமக்கு காத்துட்டு இருக்காங்க. சொல்லுங்க. ஹாப்பி கிறிஸ்மஸ் பிரதர். நாங்க உமன்ஸ் டீம்ல இருந்து தமிழ் பாடல் பாடுறதுக்காக வந்திருக்கோம். பண்ண போறீங்க. சரி, ஓகே. வேற? Praise Lord brother. Merry Christmas. We are going to sing 2 songs from the youth team. Wonderful, wonderful. We're going to have some English songs. Okay, super. Praise the Lord brother. நாங்க children's ministry சார்பா இன்னைக்கு ஒரு ஆங்கில பாடல் ஒன்னு பாட போறோம். இப்போ சிறு பிள்ளைகளா இணைந்து ஒரு ஸ்கிட் ஒன்னு நடிக்க போறோம். அப்படியா? வண்டர்ஃபுல். இவங்க தான் அந்த டீமா? குட்டி பசங்க. என்ன பண்ண போறீங்க நீங்க இன்னைக்கு? என்ன பண்ண போறீங்க? ஸ்கிட்ல யார் யார் என்னென்ன கேரக்டர் பண்ண போறீங்க? நான் வந்து வைஸ்மேனா நடிக்க போறேன். வைஸ்மேனா நடிக்க போறீங்க. சூப்பர். நீங்க வைஸ்மேன் தான் நீங்க. சரி சரி, அடுத்தது? ஹாப்பி கிறிஸ்மஸ் அங்கிள். நான் மரியால நடிக்கிறேன். மரியாள். சூப்பர், வண்டர்ஃபுல் கேரக்டர். அப்புறம் அடுத்து வேற என்ன பண்ண போறீங்க? குட்டி பசங்களா என்ன பண்ண போறீங்க? சொல்லு ஸ்டீவ், நீங்க சொல்லுங்க. நான் வந்து வைஸ்மேனா நடிக்க போறேன். நீங்களும் வைஸ்மேன் தான்? சரி சரி, ஓகே. 2 வைஸ்மேன் வந்தாச்சு ஆல்ரெடி. மூணாவது யார் பண்ண போறீங்க? நானும் வைஸ்மேனா நீங்களும் நடிக்க வைஸ்மேன் பண்ண போறீங்க. சரி, ஓகே. கான்செப்ட் இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு. ரைட்டு. அடுத்து வேற நீங்க என்ன பண்ண போறீங்க குட்டி பசங்க? சாரா, நீ சொல்ல, என்ன பண்ண போறீங்க? நீங்க என்ன சொல்ல போறீங்க? நான் ஸ்கிட்ல ஏஞ்சலா இருக்க போறேன். சூப்பர் சூப்பர். ஸ்கிட்ல மட்டும் இல்ல, நீங்க பாக்குறதுக்கே அழகா ஏஞ்சல் மாதிரி நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க, மேக்கப்லாம் போட்டு. சூப்பர், வண்டர்ஃபுல். நீங்க என்ன பண்ண போறீங்க? நான் ஸ்கிட்ல ஷெப்பர்டா நடிக்க போறேன். ஷெப்பர்டா நடிக்க போறீங்க. ரைட் ரைட், வண்டர்ஃபுல். அப்புறம் டீமை பார்த்தாச்சு பிரதர், உங்களை பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம டீம் வந்து தமிழ்ல சொல்லிட்டாங்க, ஒரு இங்கிலீஷ்ல சாங் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பெரிய ஒரு ஸ்கிட் வர ரெடி ஆயிட்டு இருக்கு. இது மட்டும் தானா? நான் வேற இன்னும் ஒரு ஸ்கிட் இருக்கு. அது கிறிஸ்மஸ்க்காக ஒரு பிரத்யேகமா ஒரு ஸ்கிட் ஆட் பண்ணிருக்கிறோம். சரி சரி. அது இல்லாம நான் ஒரு சின்ன மெசேஜ். நீங்க மெசேஜ், கர்த்தருடைய வார்த்தையை ஷேர் பண்ணீங்க. ஏன்னா கிறிஸ்மஸ்ன்றது ஒரு பக்கம் கொண்டாட்டம் தான், இன்னொரு பக்கம் வந்து எதற்காக கிறிஸ்மஸ்ன்றது அதுவும் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் தான். ஸோ நீங்க ஒரு ஆண்டோடைய மெசேஜை சொல்ல போறீங்க. ரொம்ப நானும் சரி வியூவர்ஸும் எல்லாரும் வந்து ஆவலா காத்திருக்கிறோம். இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து நிகழ்ச்சிகள் போலாமா? சரி, வாங்க நம்ம நிகழ்ச்சிகளை போலாம். ஆரிவராரோ இந்த அவனியோர்
ஆருருவாகும் முன்னே இருந்த பரம்பொருள் தான் இவரோ, சீருடன் புவிவானவை பொருள் யாவையும் சிருஷ்டித்த மாவலரோ, சீருடன் புவிவானவை பொருள் யாவையும் சிருஷ்டித்த மாவலரோ. ஆரிவராரோ இந்த அவனியோர் மாதிடமே, ஆனடை குடிலிடை மோனமயுதித்த இவற்புத பாலகனா, ஆனடை குடிலிடை மோனமயுதித்த இவற்புத பாலகனா. மேசியா இவர்தானோ நம்மை மேய்த்திடும் நரகோனோ, ஆசையாய் மனிதருக்காய் மரித்திடும் அதி அன்புள்ள மனசானோ, ஆசையாய் மனிதருக்காய் மரித்திடும் அதி அன்புள்ள மனசானோ. ஆரிவராரோ இந்த அவனியோர் மாதிடமே, ஆனடை குடிலிடை மோனமயுதித்த இவற்புத பாலகனா, ஆனடை குடிலிடை மோனமயுதித்த இவற்புத பாலகனா. தீர்த்திக்கும் தீங்கனியோ நமது தேவனின் கண்மணியோ, மெத்தவே உலகிருள் நீக்கிடும் அதிசயமேவிய விண்ணொளியோ, மெத்தவே உலகிருள் நீக்கிடும் அதிசயமேவிய விண்ணொளியோ. ஆரிவராரோ இந்த அவனியோர் மாதிடமே, ஆனடை குடிலிடை மோனமயுதித்த இவற்புத பாலகனா, ஆனடை குடிலிடை மோனமயுதித்த இவற்புத பாலகனா. பட்டத்து துறை மகனோ நம்மை பண்புடன் ஆள்பவனோ, கட்டளை மீறிடும் யாவர்க்கும் மன்னிப்பு காட்டிடும் தாயகனோ, கட்டளை மீறிடும் யாவர்க்கும் மன்னிப்பு காட்டிடும் தாயகனோ. ஆரிவராரோ இந்த அவனியோர் மாதிடமே, ஆனடை குடிலிடை மோனமயுதித்த இவற்புத பாலகனா, ஆனடை குடிலிடை மோனமயுதித்த இவற்புத பாலகனா. Hallelujah. This day we celebrate the birth of our Lord and Savior Jesus Christ. This day of celebration is not just for the Christians, but for every single person all over the world. Come, let us all joyfully worship the King of Kings and the Lord of Lords. Come, all ye faithful, joyful and triumphant. Oh, come ye to Bethlehem. Come and behold him, born the King of angels. Oh, come, let us adore. Oh, come, let us adore. Oh, come, let us adore him. Praise the Lord. The wise men gave gifts to the Lord. Let us give ourselves to the Lord, which is precious in the sight of the Lord. God of God, light of light, Lord, he aborts not the virgin's womb. Mary, God be, God and not created. Oh, come, let us adore. Oh, come, let
exalt our Lord's name. Sing choirs of angels, singing exaltation. Sing all ye citizens of heaven above. Glory to God on, glory in the highest. Oh, come let us adore Him. Oh, come let us adore Him. Oh, come let us adore Him, Christ the Lord. Like the shepherds, let us witness the birth of Christ. Lord, we greet Thee on this happy morning. Jesus, to Thee be all glory given. Word of the Father, now in flesh appearing. Oh, come let us adore Him. Oh, come let us adore Him. Oh, come let us adore Him, Christ the Lord. Hark the herald angels sing, glory to the newborn King. Peace on earth and mercy mild, God and sinners reconciled. Joyful all ye nations rise, join the triumph of the skies. With angelic hosts proclaim, Christ is born in Bethlehem. Hark the herald angels sing, glory to the newborn King. Hail the heaven-born Prince of Peace, hail the Son of Righteousness. Light and life to all He brings, risen with healing in His wings. Mighty is His glory by, born that we no more may die. Born to raise us from the earth, born to give a second birth. Hark the herald angels sing, glory to the newborn King. Go tell it on the mountain, over the hills and everywhere. Go tell it on the mountain that Jesus Christ is born. While shepherds kept their watching of silent flocks by night, behold, throughout the heavens there shone a holy light. Go tell it on the mountain, over the hills and everywhere. Go tell it on the mountain that Jesus Christ is born. The shepherds feared and trembled when lo above the earth rang out the angels' chorus that hailed our Savior's birth. Go tell it on the mountain, over the hills and everywhere. Go tell it on the mountain that Jesus Christ is born. Go tell it on the mountain, over the hills and everywhere. Go tell it on the mountain that Jesus Christ
கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பிற்கு நியமிக்கப்பட்டிருந்த மரியாள் என்னும் ஒரு கன்னிகையினிடத்திற்கு கேப்ரியேல் என்னும் தூதன் தேவனாலே அனுப்பப்பட்டான். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அவளோ அவனைக் கண்டு அவன் வார்த்தையினால் பயந்து இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும்? நான் புருஷனை அறியேனே. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகக் கடவது. அப்பொழுது தேவதூதன் மரியாளிடமிருந்து போய்விட்டான். மரியாள் யோசேப்புக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியால் கர்ப்பவதியானாள் என்று அறிந்தபோது இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டான். அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டுமென்று அகஸ்து ராயனால் கட்டளை பிறந்தது. அப்பொழுது யோசேப்பும் தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டிருந்த கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி பெத்லெகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவம் நேரிட்டது. அவள் தன் முதல் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையில் கிடத்தினாள். வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்திலே வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணையிலே கிடத்தியிருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். மரியாளே அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவரையும் கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தையும் கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தார்கள். அவர்கள் வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு தங்கள் பொக்கிஷங்களாகிய பொன்னையும் தூபவர்க்கத்தையும்
வெள்ளைப்போளத்தையும் காணிக்கையாக வைத்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகை குறித்த அனைத்து தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறினதை நாம் பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவை முதலாம் வருகையில் இந்த உலகத்திற்கு கொண்டு வர கர்த்தர் மரியாளை பயன்படுத்தினார். மரியாளை கர்த்தர் பயன்படுத்தினதற்கு காரணம் மரியாளுடைய தாழ்மை, தேவபக்தி, கர்த்தருக்கு பயப்படும் பயம், கீழ்ப்படிதல் அந்நாட்களில் இயேசு கிறிஸ்துவை முதலாம் வருகையில் பூமிக்கு கொண்டு வர பயன்படுத்துவதற்கு உதவியாக இருந்தது. இன்று இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையில் அவர் இந்த பூமிக்கு வர கர்த்தர் நம்மை பயன்படுத்த நாம் ஆயத்தமாயிருக்க வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கிறிஸ்மஸ்க்கு 2 நாள் தான் இருக்கு. இந்த ஆளை கூட்டிட்டு போய் மொத்த பர்சன் காலி பண்ணலாம் பார்த்தா கிளம்ப மாட்டாரு. ஏங்க ஏங்க வேற கத்திக்கிட்டே இருப்பா. இருமா வர. என்னடி கையில இவ்வளவு லிஸ்ட் வச்சிருக்க? அவ்வளவு பெருசெல்லாம் இல்ல, நீங்களே பாருங்க. ஏங்க ஏங்க எழுந்துருங்க, என்னாச்சு? 3 பட்டு புடவை, 10 கிலோ மட்டன் பிரியாணி, 10 கிலோ ஃபிளம் கேக்கு, லிஸ்ட் போய்கிட்டே இருக்கு. என்கிட்ட அவ்வளவு பணம் இல்லம்மா. என்னங்க இதுக்கே இப்படி சொல்றீங்க? இன்னொரு லிஸ்ட பார்த்தா அவ்வளவுதான் போலியே நீங்க. இயேசுவே, பாவிகளை ரட்சிக்க வந்தீங்க, இந்த கணவருமா ரட்சிக்க வர மாட்டீங்களா? கிறிஸ்மஸ் மாசமா வருது. வருஷத்துக்கு ஒரு வாட்டி தானேங்க வருது. அந்த கிறிஸ்மஸ் பண்ணி கொண்டு வரது அவ்வளவு பெரிய தப்பா? பண்டிகை கொண்டாட தப்பு இல்ல, ஆடம்பரம் தான் தப்பு. 20,000 ரூபாய்க்கு 3 பட்டு புடவை தேவையா? என்னங்க இதுக்கே இப்படி பண்றீங்க? எதிர் வீட்டுக்காரங்க பாருங்க, அவங்க ஹஸ்பண்ட் 6 புடவை எடுத்து கொடுத்துருக்காங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க பாருங்க, அவங்க ஹஸ்பண்ட் 5 புடவை எடுத்து கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் ஆல் 3 புடவை தானே. அது கூட எதுக்காக? ஒரு புடவை காலையில சர்ச்சு கட்டிட்டு போறதுக்கு, 2வது சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்கல்ல அவங்க கூட சேர்ந்து செல்ஃபி எடுக்க, 3வது ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் போறோம்ல அப்ப ஒரு புடவை. இயேசுவே, நீங்க இதுக்கு பிறக்காமையே இருந்திருக்கலாம். ஏய், பாஸ்டர் வராங்க. பிரைஸ் லார்ட் Praise பாஸ்டர். the Lord. உட்காருங்க. உட்காருங்க பாஸ்டர். கிறிஸ்மஸ் நாட்களா இருக்கிறதுனால கிறிஸ்து பிறப்பின் முக்கியத்துவத்தை சொல்லிட்டு உங்களுக்கு ஜெபம் பண்ணிட்டு போலான்னு வந்தேன் பிரதர். பாஸ்டர், அந்த அவசியத்தை முதல்ல இவளுக்கு சொல்லுங்க. அது வேணும் இது வேணும் என்ன ஒரே டார்ச்சர் பண்றா பாஸ்டர். நீங்க பேசிட்டு இருந்தது வெளிய வரைக்கும் கேட்டுச்சு பிரதர். இந்த நாட்கள்ல கிறிஸ்து பிறப்பினுடைய நோக்கம், அதனுடைய அவசியம், அவருக்கு என்ன தேவைன்னு அப்படி யாருக்கும் புரியல. எல்லாம் கொண்டாட்டம், ஆடம்பரம்னு மாறிக்கிட்டு இருக்கு. அவர் எவ்வளவு பெரிய தேவன். பொண்ணு வெள்ளியும் ஐஸ்வர்யம் அவரிடத்துல இருக்கே, அவருக்கு என்ன தேவை? கிறிஸ்துவனுடைய தேவையே ஆத்துமாதான். பாவிகளை ரட்சிக்கத்தான் கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார். இன்னும் மேலதிகமான காரியங்களை கிறிஸ்துமஸ் ஆராதனையில உங்களுக்கு சொல்றேன். இப்ப நான் ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு கிளம்புறேன். ஜெபம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த குடும்பத்தை உங்கள் கல்வாரி ரத்தத்துக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கிறிஸ்து பிறப்பின் நோக்கத்தை இந்த குடும்பம் அறிந்து கொள்ள கர்த்தர் நீங்க கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். விஜய், அருண், மணி 5 ஆச்சு. என்னடா இது இன்னும் எழுந்திருக்காம தூங்கிட்டு இருக்கானுங்க. ஒரு நாள் எழுந்து ஜெபிக்கிறது இல்லை. வீக்கெண்டானா இது வேற பார்ட்டி கான்சர்ட்னு போக வேண்டியது. சரி, நாமளாவது போய் ஜெபிப்போம்.
டேய் எந்திரிங்கடா, மணி 9 ஆச்சு. ஏய் அறவன் கல்லாங்காத்தால வந்து எழுப்பி சாவடிக்கிற. டேய் சன்னியாசி, காலங்காத்தாலே உன் வேலையை ஆரம்பிச்சிட்டியாடா? டேய் நீங்களாம் கிறிஸ்தவங்க சொல்கிறதுக்கே லாய்க்கலடா. ஏய் யாரா பார்த்துடா கிறிஸ்தவன்னு கேட்குற? நாங்கள்லாம் எத்தனை தலைமுறையாக கிறிஸ்தவங்க தெரியுமா? நேற்று எங்கே போனோம் எனக்கு தெரியுமாடா? கிறிஸ்மஸ் கான்சர்ட் போனோம், கிறிஸ்மஸ் கொண்டாட போனோம், கிறிஸ்துவை கொண்டாடோன்னு கொண்டாடணும். எங்கள் ஒர்ஷிப் லீடர் சொல்லி தந்த எல்லா ஸ்டெப்பையும் நாங்கள் அங்கே போய் போட்டோம். அப்படியே பப்புக்கும் போனோம், என்ஜாய் பண்ணோம். எங்களை மாதிரி என்ஜாய் பண்ண யாருமே இல்லை. உனக்கு தெரியுமாடா இந்த மாதிரி கிறிஸ்மஸை என்ஜாய் பண்ண? டேய் உண்மையான கிறிஸ்மஸ்னால் என்னென்னு தெரியுமா உங்களுக்கு? ஏய் யாரா பார்த்துடா உண்மையான கிறிஸ்மஸ் என்னன்னு கேட்குற? கிறிஸ்மஸ் பாட்டு பாடுடா. தேங்கல் பெல்ஸ் தேங்கல் பெல்ஸ். ஏய் நிறுத்து, நான் பாரு. சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசு. உங்களெல்லாம் திருத்தவே முடியாதுடா. பிரைஸ் தி லார்ட். என்னப்பா இவ்வளோ நேரம் ஆகியும் இன்னும் எந்திரிக்காம தூங்கிட்டு இருக்காங்க? ஆமாம் பாஸ்டர், இது கிறிஸ்மஸ் கான்சர்ட்னு வெளியே போனாங்க, காலையில் தான் வந்தானுங்க. ஏதோ பார்ட்டிக்கு போய் குடிச்சிட்டு வந்து இப்படி படுத்திருக்காங்க பாஸ்டர். பாஸ்டர் பாவம் செஞ்சால் கிருபை பெருகுன்ற தவறான உபதேசத்தை கேட்டு இப்படி மாறிட்டாங்க பாஸ்டர். சரிப்பா, நான் ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு கிளம்புறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலும் கூட எங்கள் வாலிப பிள்ளைகளை உங்கள் கரங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் ஆண்டவரே, எது கொண்டாட்டம் எது மகிழ்ச்சி என்று அறியாமல் ஆண்டவரே தங்களை கரைப்படுத்திக் கொண்டிருக்கிற எங்கள் வாலிப பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆண்டவரே பாவத்திலிருந்து விடுவியும் ஆண்டவரே. இப்படிப்பட்ட பொல்லாத காரியத்திலிருந்து எங்கள் வாலிப பிள்ளைகளை கர்த்தர் மீட்டுக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். சரி தம்பி, அவங்க எந்திரிச்சாங்கன்னா நான் வந்து போறேன்னு சொல்லுங்க. கிறிஸ்மஸ் ஆராதனையில் அவங்ககிட்ட நான் பேசுறேன்னு சொல்லுங்க. எங்க இருக்கீங்கங்க? காலையில போனீங்க வீட்ல இருந்து, இன்னும் வரவே இல்ல. எப்பதான் வருவீங்க வீட்டுக்கு? வந்துட்டு இருக்கேன், வீட்டை க்ளீன் பண்ணி வை. சரி சரி ஓகே, நான் க்ளீன் பண்றேன். என்னங்க வர இவ்ளோ லேட் நேரம்? ஆயிடுச்சு, போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க. ஃபோனில் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வைக்க சொன்னனா இல்லையா? ஒன்றும் க்ளீன் பண்ண மாதிரியே தெரியல. க்ளீன் பண்ணி தாங்க வச்சிருக்கேன். ஏன் இவ்ளோ அவசரப்படுறீங்க? க்ளீன் பண்ணுன்னு. நல்லா தான் க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். எங்கே க்ளீன் பண்ணியிருக்க? எவ்வளோ பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ ஆர்டர் பண்ணி கொடுத்து வந்திருக்கேன் தெரியுமா? இந்த சீலிங் ஹைட் இருக்கும். அது மாத்திரம் இல்லை, கிறிஸ்மஸ் ஸ்டார் வேற. இந்த ஏரியாவே பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு ஆர்டர் பண்ணிட்டு வந்திருக்கேன். நீ அவ்வளோ அசால்ட்டா சொல்ற? ஏங்க இதெல்லாம் இப்ப ரொம்ப முக்கியமா? இவ்ளோ பெரிய ட்ரீ தேவையா? இவ்ளோ பெரிய ஸ்டார்லாம் எதுக்கு? எதுக்குங்க இவ்ளோ ஆடம்பரமா செலவு பண்றீங்க? என்னது இது ஆடம்பர செலவா? நேத்திக்கு எங்க அப்பா வீட்டில் பார்த்தேன்னா எவ்வளோ பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சிருப்பாங்க தெரியுமா? அந்த ஊர் கிராமம் சுற்றி ஆச்சரியப்படுற அளவுக்கு அவ்வளோ பெரிய ட்ரீ அங்கே இருக்கும். அது மாத்திரமில்ல, கிறிஸ்மஸ் ஸ்டார் அதை பார்க்கறதுக்குனே ஒரு கூட்ட ஜனங்க அங்கே வந்து நிற்பாங்க. நாங்கள் சர்ச்சுக்குள்ளே போகணுன்னா எங்களுடைய ட்ரெஸ்ஸை பார்க்கறதுக்குன்னே ஒரு கூட்ட ஜனங்க மலைச்சி போய் நிற்கும். இது செலிப்ரேட் பண்ணுற காலம். இதுவே நீ ஆடம்பர செலவுன்ற? இவ்ளோ ஆடம்பர செலவு பண்றீங்களே, நாம இருக்கிற காலம் என்ன காலம்னு உங்களுக்கு தெரியுதா? இந்த காலத்துல நீங்க இவ்ளோ பெரிய ஸ்டார், இவ்ளோ பெரிய ட்ரீ வைக்கணும்னு இவ்ளோ செலவு பண்ணிட்டு இருக்கீங்க. நேத்து நான் ஒரு வீடியோ பார்த்தேன் தெரியுமா? அதுல நம்ம தேசத்துல இருக்கிற அநேக சிறு பிள்ளைகள் ஒருவேளை உணவு கூட இல்லாம, போட்டுக்க ட்ரெஸ் கூட இல்லாம எவ்ளோ கஷ்டப்படுறாங்க. அத பார்த்ததுல இருந்து எனக்கு நேத்துல இருந்து தூக்கமே இல்ல. சாப்பிடணுன்ற எண்ணம் கூட வரல. அவ்ளோ கஷ்டமா இருக்கு. நானே இந்த வருஷம் கிறிஸ்மஸ்க்கு நமக்குன்னு எதுவும் செய்யாம இருக்கிற ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்யலாம்னு இருக்கு. ஆனா நீங்க இந்த நேரத்துல ஸ்டாரு ட்ரீ இப்படியே ஆடம்பரமா செலவு பண்ணிட்டு இருக்கீங்க. என்னமோ போங்க, நீங்க பண்றதே எனக்கு பிடிக்கல. யாரு பெல் அடிக்கிறது இந்நேரத்துக்கு? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் Praise the பாஸ்டர், Lord. வாங்க. எப்படி நல்லா இருக்கீங்க? இருக்கும் பாஸ்டர். ஆச்சரியமா இருக்கே, 2 பேரும் ஒரே டைம்ல இருக்கிறீங்க. உட்காருங்க பாஸ்டர். என்ன உங்க 2 பேருடைய சத்தம் கீழ வரைக்கும் கேட்டுட்டு இருக்கு.
ஆமா பாஸ்டர். எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவர் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல பாஸ்டர். ஏன் என்ன பண்றீங்க தம்பி? பாஸ்டர் ஒன்றும் இல்லை பாஸ்டர், வழக்கம் போல் ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீயும் ஒரு கிறிஸ்மஸ் ஸ்டாரும் வாங்கலான்னு சொன்னேன். அதுக்கு எனக்கே லெசன் எடுக்கிறா. இது என்ன தப்பு இருக்கு? கிறிஸ்மஸ் ட்ரீ ஒன்றும் தப்பு இல்லையாம்மா? அது தப்பில்ல பாஸ்டர். ஆனா இவர் பண்றது ஒரு ஸ்டாருக்கு 50,000, ஒரு ட்ரீக்கு 50,000ன்னு இதுக்கே ஒரு 1,00,000 ரூபாய்க்கு மேல செலவு பண்றாங்க. இவ்ளோ ஆடம்பர செலவெல்லாம் முக்கியமா பாஸ்டர்? நம்ம தேசத்துல எத்தனையோ ஜனங்கள் உணவு இல்லாம இருக்காங்க. நானே இந்த கிறிஸ்மஸ்க்கு அவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணணும்னு முடிவு பண்ணி வச்சிருக்கேன். ஆனா இவங்க என்னன்னா ஆடம்பரம், பாரம்பரியம் சொல்லி இவ்ளோ செலவு பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தேவையா பாஸ்டர் இப்போ? கரெக்டா சொன்னீங்க சிஸ்டர். இப்ப இருக்கிற நம்ம கிறிஸ்தவ மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையே இதுதான். கிறிஸ்மஸ் நாட்கள் இருக்கிறதுனால எல்லார் வீட்டுக்கும் நான் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். ஒரு வீட்ல அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னை ஆடம்பரமான்னு காட்டணும்னு யோசிக்கிறாங்க. உணவுக்காக நான் பல ஆயிரங்கள் செலவு பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஒரு குடும்பத்துல வாலிப பிள்ளைகள்லாம் வந்து தன்னை கெடுத்துக்கொண்டு பாவத்துக்கு விலை போகிற 24 மணி நேரமும் என்டர்டெயின்மெண்ட் சொல்லிட்டு அலைஞ்சிட்டு இருக்காங்க. உங்க குடும்பத்துல பார்க்கும்போது பழைய பாரம்பரியம், ஆடம்பரம் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்துவனுடைய பிறப்பினுடைய அந்த நோக்கமே என்னான்னு அறியாம இருக்காங்க. கிறிஸ்து பிறந்தது நோக்கமே வேற சிஸ்டர். நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட் பாஸ்டர். அது இவருக்கு சொல்லி புரிய வைங்க பாஸ்டர். அப்போ உண்மையான கிறிஸ்மஸ்னா என்னதான் பாஸ்டர்? ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒரு முக்கியமான நோக்கம் இருக்கிறது. அதுபோலத்தான் கிறிஸ்மஸ்க்கும் ஒரு முக்கியமான நோக்கம் இருக்கிறது. பாவிகளை ரட்சிக்கத்தான் கிறிஸ்து இயேசு உலகத்தில் பிறந்தார். நம்முடைய இருதயத்தில் பிறந்த கிறிஸ்து நம்ம இந்திய தேசத்தில் இருக்கிற 146 கோடி மக்கள் இருதயத்திலும் கிறிஸ்து பிறக்கணும். அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். இதற்கு இன்னொரு பேரும் சொல்லலாம், எழுப்புதல். எழுப்புதல் என்பது திரள் கூட்ட ஜனங்கள் பாவத்திலிருந்து விடுக்கப்பட்டு கிறிஸ்துவனிடத்தில் சேர்க்கப்படுவதுதான் எழுப்புதல். எழுப்புதல் எல்லாரையும் பயன்படுத்த முடியாது. அன்றைக்கு கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் பிறப்பதற்கு மரியாள் அப்படின்ற ஒரு பாத்திரத்தை பயன்படுத்தி கொண்டார். அவங்க தன்னை கிறிஸ்துவுக்காக அடிமையா விப்பு கொடுத்தாங்க. வாலிப நாட்கள்ல பரிசுத்தமா தன்னை காத்து கொண்டாங்க. இந்த எழுப்புதல்ல நாமும் பயன்படுத்தணும்னா கிறிஸ்துவனுடைய இருதயத்தின் பாரத்தை அறிந்து அவருடைய சித்தத்தை செய்யும் போது உண்மையாகவே கர்த்தர் நம்மையும் ஒரு கருவியாக பயன்படுத்துவாங்க. அது மாத்திரமல்ல, இந்த கிறிஸ்து பிறப்பின் மூலமாக எழுப்பப்பட போகிற இந்த கடைசி கால எழுப்புதலுக்காக ஓடவும் உழைக்கவும் கிரியை செய்யவும் கர்த்தர் உங்களையும் பயன்படுத்துவாராக. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். பிளஸட் ஹாப்பி கிறிஸ்மஸ் டு யூ ஆல். இந்த நாளில் கர்த்தர் நம்மிடத்தில் பிறந்திருக்கிற நற்செய்தி ஜனங்களுக்கு அறிவிக்கும்படியாய் இந்த கிறிஸ்மஸ் உலகமெங்கும் கொண்டாடப்படுகிறது. கிறிஸ்மஸ் என்றால் புத்தாடைகள் அணிந்து ஒரு பெரிய செலிப்ரேஷன்ஸ் இருக்கும். ஸ்டார் தொங்க விட்டுருப்போம், சாண்டா கிளாஸ் வருவாங்க, வீட்டெலாம் சுற்றி நம்ம நிறையா டெக்கரேஷன் பண்ணியிருப்போம். ஆனால் உண்மையான கிறிஸ்மஸ் என்பது எதை வலியுறுத்துது என்பதை பார்த்து நாம் இன்றைக்கு கடந்து போக போகிறோம். வேதத்தில் 3 சாஸ்திரிகள், வாய்ஸ்மேன், மேகி என்று சொல்வார்கள், அவர்கள் இயேசுவை தரிசிக்க தேவனை தொழுது கொள்ள கடந்து வந்தார்கள். அந்த மேகி என்பது பெர்ஷியன் பிரீஸ்ட் என்பதாய் அது வெளிப்படுத்தப்படுகிறது. அவர்கள் வான சாஸ்திரிகள், வானத்தில் நட்சத்திரங்கள் கோள்களை ஆராய்கிறவர்கள், சொப்பனங்களை பார்த்து அது நிமித்தமாய் அதுக்கு வியாக்கியானம் கொடுக்கிறது என்பதாய் அவர்களை குறித்து சரித்திரம் சொல்கிறது. நாம் வேதத்தில் பார்க்கும்போது 3 பேர் கர்த்தருக்கு பரிசு பொருளை கொடுத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். வெறும் 3 பேர் தான் வந்திருப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் பல தேசங்களிலிருந்து கடந்து வந்த கிழக்கு தேசத்திலிருந்து வந்த வான சாஸ்திரிகள் என்பதாய் வேதம் சொல்லுகிறது. இந்த வான சாஸ்திரிகளை பார்க்கும்போது அவர்கள் மிகுந்த விலை உயர்ந்த பொருட்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு படைக்கும்படியாய் கொண்டு வந்தார்கள். பொன்னை கொண்டு வந்தாங்க, தூப வர்க்கங்களை கொண்டு வந்தாங்க, வெள்ளை பழத்தை கொண்டு வந்தாங்கன்னு சொல்லப்பட்டாலும் அவர்கள் கடந்து வரும்போது ஒரு தனிப்பட்ட ஒரு 3 பேர் மாத்திரம் கடந்து வந்திருக்க முடியாது இல்லைங்களா? ஏன்னா ஒரு பெரிய செல்வந்தர்கள். கிழக்கு தேசம் என்பது பெர்சியா தேசத்தை குறிக்கிறது, இந்தியா தேசத்தை குறிக்கிறது, சைனாவை குறிக்கிறது. அப்படியானால் எருசலேம் கடந்து வர வேண்டுமானால் ஒரு கால்நடையாவோ, ஒரு கழுதை மூலியமாகவோ, ஒட்டங்கள் மூலியமாகவோ, குதிரைகள் மூலியமாகவோ
அல்லது அவர்கள் ஒரு மாட்டு வண்டி மாதிரி ஏதோ ஒரு காரியத்தை வைத்து அவர்கள் இவ்வளோ தூரம் பிரயாணப்பட்டு வந்திருக்கார்கள். இவர்கள் வருவதற்கு காரணம் என்னென்று பார்ப்போமானால், கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து இவர்கள் அறிந்து கொண்டவர்களாய் வருகிறாங்க. ஒரு வால் நட்சத்திரத்தை பார்த்து எருசலேம் தேசத்துக்குள்ளே கடந்து வராங்க. மத்திய 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனமோ 16ஆம் வசனம் என்ன சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா, ஏரோது கிட்ட அவர்கள் கடந்து வந்து, இந்த வால் நட்சத்திரம் எங்களுக்கு வழிகாட்டி நாங்கள் கடந்து வந்தோம், யூதருக்கு ராஜா எங்கே பிறந்திருக்கார் என்ற கேள்வி அவர்கள் கேட்கிறார்கள். அவர்கள் நினைப்பு என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு ராஜா, அப்படியெல்லாம் அவர் அரண்மனை தான் பிறந்திருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு அவர்கள் கடந்து வராங்க. இந்த ஞான சாஸ்திரில் இருக்கிறாங்க இல்லையா, இவங்கள் ஏரோதில் கேட்ட கேள்வி வேறு. ஏரோது அங்கே இருக்கிற வேத பாடுற இடத்துல கேட்ட கேள்வி என்பது வேறு. ஞான சாஸ்திரிகள் ஏரோதை பார்த்து கேட்ட கேள்வி யூதருக்கு ராஜா எங்கே பிறப்பார்டு தான். ஆனால் ஏரோது சொன்ன காரியம் என்ன அப்படின்னா, மேசியாவுடைய கிறிஸ்து எங்கே பிறப்பார் அப்படின்றத அந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். அங்கே பாருங்க, இந்த சாஸ்திரிகள் பல சிரமங்களை கடந்து, பல கிராமங்களை கடந்து, பல ஆறுகளை கடந்து, பல பள்ளத்தாக்களை கடந்து அவர்கள் அந்த ஒரு வால் நட்சத்திரத்தை பின்பற்றி வந்தார்கள். இவர்கள் தேவ ஆவின் ஏவுதல்னாலே நடத்தப்பட்டவர்களாய் கடந்து போனாங்க. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் என் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாயமாய் விழுந்து பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அது காணிக்கையாக வைத்தார்கள். அவர்கள் திரும்ப ஏறுவதை போல திரும்பி அவர்கள் கர்த்தருடைய அந்த வழிநடத்தும் ஏவுபடி கடந்து சென்றார்கள். நாம் என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, 2 வருஷம் கழிச்சு அவர்கள் இயேசு தங்கியிருந்த வீட்டில் ஆசிரியத்தில் தங்கி இருக்கும் போது தான், முன்னிலை கிடைத்திருக்கும் போது இல்லை. அப்போ கர்த்தர் எந்த இடத்துல கொண்டு வர்றாரு பார்த்தீங்களா? எந்த இடத்துல வந்து கர்த்தர் அதை வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் இவ்வளோ தூரத்தை கடந்து வந்திருந்தாலும் இவர்கள் கடந்து வரும்போது அவர்கள் இயேசுவை அவருடைய வீட்டிலே தொழுது கொண்டார்கள் அப்படின்னு பார்க்குறோம். இவர் வரும்போது ஒரு கையில் ஒரு குழந்தைய பார்க்க வரோம்னா நம்ம என்ன கொண்டு வரோம்? ஒரு குழந்தைக்கு பர்த்டே பார்க்க வரோம், என்ன கொண்டு வருவோம்? ஒரு பிளாங்கெட் கொண்டு வருவோமா? அந்த பிள்ளைக்கு ஒரு சின்ன டாய்ஸ் கொண்டு வருவோமா? ஆனால் இவர்கள் கொண்டு வந்து பாருங்க, அவர்கள் 3 பேரும் 3 காரியத்தை கொண்டு வராங்க. 3 ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். முதலாவது, அவள் வீட்டுக்குள்ளே பிரவேசித்து பிள்ளையின் தாயம் மரியாதை கண்டு சாஷ்டாங்கமாக விழுந்து they bowed and they worship God. சாஷ்டா விழுந்து அவளை பணிந்து கொண்டார்கள். அதுக்கப்புறம் தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளி போலத்தையும் காணிக்கையாக வைத்தார்கள். இது 3மே தீர்க்க தரிசனத்துக்குரியது. அந்த பொன் என்பது கோல்டு, 2வது பிராங்கின்சன், 3வது மித் வெள்ளை போலம். இந்த 3த்தையும் காணிக்கையாக கொண்டாங்க. இது 3ம் வெளிப்பார்வைக்கு பரிசை போல காணப்பட்டாலும் இது 3ம் தீர்க்க தரிசனங்களால் அடங்கியிருக்கிறது. தீர்க்க வெளிப்படுத்தப்பட்ட காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. பொன்னை குறித்து பார்த்த கோல்டை பார்த்தீங்கன்னா, கோல் சிம்பாலிக்கா டாக் அபவுட் த லாயல்ட்டி. அது ராயலாக இருக்கிற ஒரு கிங்கு கொடுக்குற, ராஜா கொடுப்பது. உண்மையான ராஜா என்பதை வெளிப்படுத்தும் ராஜாவோட பாதபிலை கொண்டு வந்து தங்கள் பொண்ணை ஒப்புடுறாங்க. 2வது அந்த பிராங்கிங்சன் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது தூப வர்க்கம் என்பதாய் சொல்லப்படுகிறது. இந்த தூப வர்க்கம் எங்கே கொண்டு போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆசாரிகள் பரிசுத்த ஸ்தலத்திலே தொழுகை நேரத்திலே பலிபீடத்திலே படைக்கும்படியாய் கொண்டு போகப்படுவது தான் தூப வர்க்கம் என்று சொல்லப்படுது. அப்போ இது எல்லாமே ப்ரொஃபட்டிக்கல் வேர்டா, தீர்க்கதரிசன வார்த்தைகளாய் அது அந்த இடத்துல இருக்குது. தங்கம் ராஜாவுக்கு கொடுக்கும்படியாக கொண்டு வரப்பட்டது. இந்த தூப வர்க்கம் என்பது இது அவங்க சொல்றாங்க, they declare that he is a high priest. அவர் பிரதான ஆசர் என்பதை வெளிப்படுத்தும் தூப வர்க்கம் அவருக்கு முன்பாக செலுத்தப்படுகிறது. பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே, பரிசுத்த பிரசவத்துக்குள்ளே நம்மை அழைத்து செல்கிறவருக்கு நாங்கள் எங்கள் காணிக்கை தூபவர்க்கமாய் படைக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துகிற காரியம். One who brings us into the very presence of God. கர்த்தருடைய பிரசனத்தில் கொண்டு வருவதற்கு எங்களுடைய தூப வர்க்கத்தை நாங்கள் அதை படைக்கிறோம் என்று சொல்லி அவங்க அந்த காரியத்தை படைக்கிறார்கள். ஆசிரியர் பலி செலுத்தும்படி இந்த தூப வர்க்கத்தை பலிபடுத்தி கொண்டு வந்தால் பலி செலுத்துவாங்க. அப்போ இவர் பிரதான ஆசிரியர் இருக்கிறார் என்ற காரணத்தினால அவர் பிரதான ஆசிரியர் சிம்பாலிக்கா அவர் அடையாளப்படுத்தி அதை கர்த்தர் வெளிப்படுத்தி இவருக்கு இந்த ஒரு காரியத்தை இப்படி ஒரு காணிக்கை கொண்டு வரும்படியே கொண்டு வராங்க. தூப வர்க்கம் என்பது ஜபத்தை குறிக்கிறது. தூப வர்க்கம் விண்ணப்பத்தை குறிக்கிறது. வெளிப்படுத்தும் விசேஷம் 5ஆம் 8ஆம் வசனம் சொல்லுது, பரிசுத்த வான்களின் ஜபங்கள் ஆகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த ஜபம். கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் தூப வர்க்கத்தை ஏறெடுக்க வரோம், எங்களுடைய விண்ணப்பத்தை எங்கள் ஜபத்தை கர்த்தரில் ஏறெடுக்க வரோம்னு சொல்லி அந்த தூப வர்க்கத்தை கொண்டு வந்து அவருக்கு காணிக்கையாய் அவர்கள் அது கொண்டு வந்து கர்த்தரில் ஒப்படைக்கிறாங்க. 3வது இன்னும் ஒரு கிஃப்ட் கொண்டு வராங்க. அது பார்த்தீங்கன்னா வெள்ளை போலம். இந்த வெள்ளை போலம் பார்த்தீங்கன்னா
mirth சொல்லுவாங்க. It speaks about the suffering and sacrifice. இந்த வெள்ளைப்போல் என்பது பாடுகள் உபத்திரங்களை நினைவுபடுத்துகிற ஒரு காரியம். வெள்ளைப்போலம் என்பது தியாகத்தை குறிப்பிடுகிறது, அவருடைய மரணத்தை குறிப்பிடுகிறது. இந்த 3 பரிசுமே ஒரு குழந்தை கொண்டு வந்து கொடுக்கப்பட்ட பரிசு அல்ல, ஒரு ராஜா கொடுக்கப்பட்ட ஒரு பரிசு, ஒரு ஆசாரனாய் நிற்கிறவர்கள் கொடுக்கப்பட்ட ஒரு பரிசு. இந்த குழந்தை உலகத்தின் எல்லாருடைய பாவங்களுக்காக மரிக்க போகுது என்பதை சிம்பாலிக்காக சொல்லும்படி அவர்களுக்கு அந்த வெள்ளை போலத்தை பரிசாய் கொண்டு வந்து கொடுத்தாங்க. இதில் சிலுவையில் அறையப்பட போகிற இயேசு கிறிஸ்துவுக்கு இது முன் அடையாளமாய் காண்பிக்கப்பட்டது. மனிதனுக்கு பலியாய் தரப்பட போகிற ஒரு தேவனுடைய ஆட்டுக்குட்டியாய் அவர்களை பார்க்கிறாங்க. அது அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனை மாக்கப்பட்ட பொருளாய் அந்த வெள்ளை போலம் காண்பிக்கப்படுகிறது. இதில் பாருங்க, ஆண்டவர் நமக்கு ஏன் அந்த காரியத்தை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அதில் தேவனுக்கென்று கொடுக்கப்படுற ஒவ்வொரு காரியமும், தேவனுக்கு வைக்க ஒவ்வொரு காரியத்திலும் எல்லாத்துலேயுமே ஒரு அர்த்தம் இருக்கும். நம்ம இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுற காரியங்களுக்கு கிறிஸ்மஸ் அப்படின்னா உலகம் முழுவதும் கொண்டாடுறது தான். ஆனால் என்ன நோக்கத்துக்காக கொண்டாடுறோம் என்பதை ரொம்ப புரிந்து கொள்ளணும். அவர் ஒரு ராஜா, அதற்காக நாங்கள் ஆராதிக்க வருகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வானசாஸ்திரி வந்து அந்த நிலையத்தில் அதை படைக்கிறார். 2வது, அவர்கள் தூப வர்க்கத்தை கொடுக்குறாங்க. அந்த தூப வர்க்கம் என்பது நம்முடைய தொழுகை, வர்ஷிப், அதை காண்பிப்பது. நம்ம கர்த்தர் செய்கிற ஆராதனை, ராஜாதி ராஜாவை தேவகுமாரை நாங்கள் ஆராதிக்க வருகிறோம். தூபவர்க் என்பது என்னை ஆராதனைக்கு தகுதிப்படுத்துகிற ஒரு உன்னதமான ஒரு காரியமாக இருக்கிறது. அதற்காக தான் தூபவர்க்கத்தை நான் கர்த்தர் சமூகத்தில் படைக்கிறோன்னு சொல்லி அவங்க வந்து அதை வந்து படைக்கிறாங்க. இந்த தூபவர்க்கத்தை படைக்கும் போது இந்த 3 பரிசுகளுமே பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்மை we need to transform, முதல்ல நம்ம மறுமுகப்படுத்துவோம். 2வது, புதிதாக்கப்படும், we need to be renewed. 3வது, நம்மை மறுபடியும் பிறக்கிற அனுபவத்துக்குள்ளே கொண்டு வர, we need to be entirely born again. இந்த 3 காரியத்தில் கொண்டு வரும்படியாக தான் இந்த 3 காரியம் படைக்கப்படும். வரும்போது ஒரு சாதாரண ஞானே வந்தார்கள். அவன் படைக்கப்படும் போது அந்த படைக்கப்பட்ட எல்லாமே தீர்க்க தரிசனம் அடங்கியிருப்பதை நம்மால் பார்க்க முடியும். கிறிஸ்மஸ் என்பது நம்மகிட்ட இருக்கிற விலை மதிக்க முடியாத உன்னதமான காரியத்தை தேவனுக்கு படைக்க, தேவனுக்கு கொடுக்க, தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்க இந்த கிறிஸ்மஸ் என்பதை கர்த்தர் நமக்கு நினைவுபடுத்தி காண்பிக்கிறார். முதல் கர்த்தர் மெய்ப்பொருளுக்கு தான் தன்னை வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து தம்மை உலகத்துக்கு இரட்சகராக, மேசியாக, தேவனாக வெளிப்படுத்தி முன்பாக தேவனாகிய கர்த்தர் யெகோவா தேவன் அவர் நேரடியாக மெய்ப்பொருளை சந்திக்கும்படி தன்னுடைய தூதர்களை அனுப்பினார். கேப்ரியல் வந்து சொல்றாரு, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் நற்செய்தி உங்களை அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளை துணிகளை சுற்றி முன்னிலை கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்கள் அடையாளம். ஏன் கர்த்தர் வந்து மெய்ப்பருக்கு அதை காண்பிக்கணும்? ஏன் ஒரு ஆசாரியலுக்கோ, ஒரு வேதப்பாரலுக்கோ, ஒரு பெரிய ராஜாவுக்கோ, இல்லை யூத குலத்தில் முக்கியமான ஒரு தளபதியிலோ கர்த்தர் சொல்லாம, ஞானவான் சொல்லாம, ஏன் கர்த்தர் மெய்ப்பரை தெரிந்து, why God revealed Jesus to the shepherds? ஏன் அதை கர்த்தர் வெளிப்படுத்தான்னு பார்த்தீங்கன்னா, அந்த லூக்கா 2:10 சொல்கிறது, தேவதூதனை நோக்கி பயப்படாது, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த கர்த்தராகிய கிறிஸ்து இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளை துணிகளை சுற்றி முன்னிலை கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். Why God reveals to the shepherds? Because the shepherds were so humble. அந்த மெய்ப்பொருள் பார்த்தீங்கன்னா, அவர்கள் எளிமையானவர்கள், சமுதாயத்திலே அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள், அனைவருடைய பார்வை இலக்காரமாய் பார்க்கப்பட்டவர்கள். இன் காட்ஸ் கிங்டம் the last will be the first. மெய்ப்பொருளுக்கு வந்து தேவதூதன் அடையாளம் காண்பிக்கப்படுகிறது. அது சொல்ல, இது மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தி. எதுங்க நற்செய்தி? பிள்ளை துணிகளை சுற்றப்பட்டு முன்னிலை கிடைத்திருக்க காண்பீர்கள். இது உங்களுக்கு அடையாளம். இந்த எங்கே நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, லூக்கான சுவிசேஷம் 24:12 இயேசு மரித்து அவர் அடக்கம் பண்ணப்படுகிறார். அவர் அடக்கம் பண்ணப்படுறாரு. அதில் வந்த உடனே மரியாள் வந்து பார்க்குறாங்க, இயேசுடைய சரீரம் அந்த இடத்துல இல்லை. உடனே அந்த அம்மா ஓடி வந்து பேதுரு சீஷலை வந்து கூப்பிடுறாங்க. முதல்ல அவர் நம்பவில்லை. ஆனாலும் மற்ற சீஷெல்லாம் வெளியே நிற்கும்போது பேதுரு உள்ளே கடந்து போய் அவர்கள் வந்து அந்த இடத்துல வந்து அவங்க பார்க்குறாங்க. உள்ளே பார்க்கும்போது லூக்கா 24:12 பார்த்தீங்கன்னா, பேதுருவோ எழுந்திருந்து கல்லறையிலே ஓடி அதற்குள்ளே குனிந்து பார்க்கில் சீலைகள் தனிப்பட வைத்திருக்கிறதை கண்டு அவருடைய சீலைகள் சுற்றப்பட்டு தலைமாட்டில் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த யூத பாரம்பரியத்தின்படி பார்த்தீங்க அப்படின்னா, எஜமான் உணவு அருந்து உட்காரும் போது அந்த வேலைக்காரன் பக்கத்தில் நின்று கொண்டே இருப்பான்.
அந்த வேலைக்காரன் ஒருவேளை அந்த எஜமானுக்கு ஒரு சின்ன ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொன்னால் அவர் புறப்பட்டு உடனே போயிட்டாரு அப்படின்னா அவன் அங்கே காத்து கொண்டே இருப்பானாம். அவன் ஒரு அடையாளம் காண்பிக்கப்பட்டிருக்குமா. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை எஜமான் திரும்ப வருவார் அப்படின்னா அந்த எஜமான் திரும்ப வருவருக்கு ஒரு அடையாளம் காண்பிக்கப்பட்டிருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கர்ச்சீஃப் போட்டிருக்காங்களே மேலே அந்த டவல், அது அவர் மடித்து வைத்திருவாராம். அது மடித்து வைக்கப்பட்டிருந்தா அவர் திரும்பி வருவார்னு அர்த்தம். ஒருவேளை அது சாப்பிட்டத ஒரு கசக்கி போட்டார் அப்படின்னா அவர் சாப்பிட்டு முடிச்சிட்டாரு, இதுக்கப்புறம் வேலைக்காரர் சாப்பிடலான்னு அர்த்தம். அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், பேதுரு எழுந்து கல்லறத்தில் ஓடி அதில் குனிந்து பார்க்கையில் சீலைகள் தனிப்பட வைத்திருக்கிறதை கண்டு சுற்றி வைக்கப்பட்டிருக்குது. அப்படி பார்த்த உடனே நம்ம எங்கே பார்க்கணும் அப்படின்னா, இயேசு முதலாம் வரையில் வந்தார், இப்போ அந்த சீலையானது சுற்றி மடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. எஜமான் திரும்பி வரப்போகிறார். மாரநாதா, இயேசு திரும்பி வரப்போகிறார். அந்த திரும்பி ஒரு அடையாளமாக தான் அந்த லெனின் கிளாத் அது மடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. திரும்பி இயேசு வரப்போகிறார். இன்னும் முடியல. அப்படியானால் அவருடைய வருகைக்கு நாம் காத்திருக்க வேண்டும். இதுதான் அடையாளமாய் அந்த மத்தியிலும் லூக்காலும் சொல்லப்படுறது. இதோ பிள்ளை துணியில் சுற்றி முன்னிலை கிடைத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்கள் அடையாளம். இதோ அந்த பிள்ளை எஜமானாய் நியாயம் தீர்க்க திரும்பி வரப்போகிறார் என்பதை அறிவிக்கும்படியாய் அந்த இடத்துல சுற்றி வைக்கப்பட்டு இப்போ கர்த்தர் வரப்போகிறார். இதை தான் ஆண்டவர் வந்து வெளிப்படுத்தி மெய்ப்பொருளுக்கு மூலாந்த காரியத்தை சொல்லுகிறார். ஏன் கர்த்தர் மெய்ப்பொருளை தெரிந்து கொண்டார்னா, மெய்ப்பொருளுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்தை புரிந்து கொள்கிற ஒரு ஆடு ஒரு ஆபத்து சிக்கிக் கொள்கிறது, ஒரு சின்ன பிரச்சனை வருது அப்படின்னா அந்த மெய்ப்பனுக்கு will be having the spirit of understanding. அதை புரிந்து கொள்வதற்கு, தெரிந்து கொள்வதற்கு, உணர்ந்து கொள்கிற உணர்வு மெய்ப்பனுக்கு தான் இருக்கும். அது மாத்திரம் இல்லை, மெய்ப்பன் என்றால் ட்ரஸ்ட் வர்த்தி. ஆடு மற்றவர்களை காட்டிலும் தன்னுடைய மெய்ப்பனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, சத்தத்துக்கு இணங்குற ஆடாக இருக்கும். மூன்றாவது, இந்த மந்தையை மேய்க்கிறது மாத்திரமல்ல, மந்தையை கவனித்துக் கொள்வது, டு ப்ரொடெக்ட் த ஃப்ளாக்ஸ் அண்ட் டு வாட்ச் த ஃப்ளாக்ஸ். அதான் ஷெப்பர்ட்ஸோட ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கும். அதை பார்த்து கொண்டே இருப்பார், கவனித்து கொண்டே இருப்பார். அது எங்கே வளவு போயிடாதபடிக்கு அதை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு மெய்ப்பனுடைய ஒரு காரியம். இந்த மெய்ப்பொருள் வந்து ஆடுகள், ரெண்டாவது மெய்ப்பர்களை இணைக்கிற மந்தையின் மெய்ப்பன். இந்த ரெண்டுத்தையும் ஆண்டவராகிய இயேசு குட் ஷெப்பர்ட். அவர் மெய்ப்பொருளுக்கும் ஆடுகளுக்கும் மாதிரியாக இருந்தவர். அதனால தான் வந்து வேதம் சொல்வது, அவர் இயேசு மெய்ப்பன் மாத்திரமல்ல, அவர் ஒரு ஆடு, அடிக்கப்படும்படியாய் கொடுக்கப்பட்ட, கொண்டு போகப்பட்ட அவர் ஆடாக இருந்தார். வாஸ் அ lamb, வாஸ் நாட் only shepherd but a lamb of God. இப்போ கர்த்தருடைய வார்த்தை சொல்வது, அவர் மெய்ப்பனே தன்னை ஒரு ஆடாய் மாற்றி பலியாக ஒப்பு கொடுக்குற சம்பவத்துக்கு ஆரம்பத்தில் இணைக்கப்பட்ட இடம் தான் கிறிஸ்மஸ். என்ன நேயர்களே, எத்தனையோ பேர் நாட்டில் இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம யோசிச்சு பார்ப்போம், இந்த கிறிஸ்மஸ் என்பது கர்த்தனுக்கு கொடுத்த உணமான காரியம். இன்றைக்கு இல்லாவிட்டால் இன்றைக்கு இந்த கிறிஸ்மஸை இன்னும் உத்தரவாதத்தோடு உண்மையோடு கர்த்தர் ஆராதிக்க போகணுமா. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. மேரி கிறிஸ்மஸ் டு யூ அண்ட் யுவர் ஃபேமிலி. மே காட் பிளஸ். ஆமென். பிரதர், எப்போவுமே நான் தான் பிள்ளைங்களாம் கிஃப்ட் கொடுப்பேன். நீங்கள் வந்து இன்றைக்கி ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்திருக்கிறீங்க. சரி, ஸோ அதனால் எங்கள் எல்லா சார்பாக நீங்கள் பிள்ளைங்க கிஃப்ட் கொடுக்கலாம் இருக்குன்னு பிள்ளைங்க சந்தோஷப்பட்டு கேட்குறாங்க. கண்டிப்பாக கொடுத்துருவோம் பிரதர். கிஃப்ட் கொடுத்துருமா எல்லாருக்கும். நாங்கள் தேங்க்யூ நாங்கள் தேங்க்யூ நாங்கள் மேரி, நாங்கள் வைஸ்மேன், நாங்கள் தேங்க்யூ, நாங்கள் வைஸ்மேன் தேங்க்யூ. ஓகே, எல்லாத்தையும் குடிச்சாச்சு பிரதர். தேங்க்யூ பிரதர். எனக்கு எதுவும் கிஃப்ட் இல்லையா? நீங்கள் வந்தது எங்களுக்கு பெரிய கிஃப்ட். சரி, நீங்கள் வந்து பெரிய கிஃப்டாக இல்லை. கண்டிப்பாக நம்ம எல்லாம் ஒரே டீம். உங்கள் டீமோட நம்ம எல்லாரும் சேர்ந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறது, வியூவர்ஸோட செலிப்ரேட் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ. ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோ எடுத்துலாம். கண்டிப்பாக குரூப் ஃபோட்டோ எடுத்துருவோமா? தேங்க்யூ பிரதர். அப்படியே திரும்ப அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துலாமா? அப்படியே திரும்புங்க, அப்படியே எப்படி திரும்பிங்க அங்கே ஃபோட்டோ அப்படியே ஃப்ரெண்டில் இல்லை, ஃப்ரெண்டில் அப்படியே வாங்க, அப்படியே அப்படியே. பிரதர், நம்ம மாத்திரம் இல்லை, டீம் இருக்காங்க, அவங்களுக்கு கூப்பிட்டாங்களா? அவங்களுக்கு குரூப் ஃபோட்டோ எடுத்துலாமே. அப்படி சொல்லி எல்லாரும் உங்களை பார்த்த மாதிரி இருக்கும். வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க பிரதர். இன்னைக்கு எல்லாரும் டீம் வந்து நின்னா இடம் பார்த்தாது. சரியா, இருக்கிற வச்சு நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் சொல்லிடலாம். சரியா, நம்ம எல்லாரும் சேர்ந்து வியூவர்ஸ்க்கு எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு ஒரு மேரி கிறிஸ்மஸ் சொல்ல போகிறோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? யாராவது ஒருத்தர் கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 மேரி கிறிஸ்மஸ்.
ரொம்ப அருமையான ஒரு செலிப்ரேஷன் பார்த்தீங்களா. ரொம்ப கலர்ஃபுல்லாக பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு தமிழில் ஒரு பாட்டு, அப்புறம் இங்கிலீஷில் சில பாடல்கள், அப்புறம் ட்ராமாஸு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுக்கு மேலாக நம்முடைய பிரதர் ஜேம்ஸ் அவர்களுடைய செய்தி, கிறிஸ்மஸ் செய்தி ரொம்ப பயனுள்ளதாகவும் ஆசீர்வாதமாகவும் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த டீமை இன்றைக்கி நம்ம எல்லாரும் சேர்ந்து அவங்கள மீட் பண்ணி அவங்களோட கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறது ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. சரி, அடுத்து எங்கே போகலாம்? மதுரைக்கு போகலாமா, ராமநாதபுரம் போகலாமா? நம்ம சென்னையிலேருந்து போனால் ஃபஸ்ட்டு மதுரை தான் வரும். அதனால் நம்ம முதல்ல மதுரைக்கு போவோம். அங்கே போய் அந்த டீம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். வாங்க, இப்போ நம்ம மதுரைக்கு போவோம். அன்னைக்கு ஒன்னொன்னா பிரிச்சு பார்ப்போம். அண்ணே உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். எந்த கிஃப்ட் ஃபர்ஸ்ட் எடுப்போம்? இந்த கிஃப்ட் எடுப்போமா? பிள்ளைகளா, யாரோ பேசுற மாதிரி சத்தம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. பிள்ளைகளா, என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அங்க? ஒண்ணும் இல்ல தாத்தா. நான் கிஃப்ட் பிரிச்சு பார்க்க உங்களுக்கு தான் வச்சிருக்கிறேன். சச்ச, எல்லாரும் ட்ரெஸ் சூப்பரா போட்டிருக்கீங்க. என்ன விசேஷம் இன்னைக்கு? இன்னைக்கு தான் ஏசப்பா பிறந்த நாள். ஆமா, அதனால நம்ம எல்லாரும் சூப்பரா Dress சூப்பரா கொண்டாட போறோமா? சரி சரி சரி. இன்னைக்கு யார் யார் சர்ச்சுக்கு போனீங்க? எல்லாரும் போனீங்களா? நீ ஏன் கையை தூக்கல? சரி சரி. யார் இன்னைக்கு வசனம் சொல்ல போறது? நீ சொல்றியா? ஒரு வசனம் சொல்லுவா. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். ஏசாயா 9:6. ஆமென். அருமையா தம்பி வசனம் சொன்னதுனால ஒரு gift கொடுக்கலாம். ஆனா அப்புறமேட்டு கொடுக்குறேன், சரியா? சரி, இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவோடைய பிறப்புங்கிறதுனால முதலாவது நம்ம நிகழ்ச்சியை ஒரு பாடலை பாடி நம்ம ஆரம்பிக்கலாமா? ஆமா, இன்னும் சில குட்டீஸ் தான் நம்மளோட இணைஞ்சு இயேசுப்பா பிறப்பு குறிச்சு பாட போறாங்க. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? கேட்கலாமா? வாங்க. ஆனந்தம் பொங்கவே வாசேனை திரண்டதே
ரொம்ப சூப்பரா பாடுனாங்கல்ல. எத்தனை பேருக்கு பாட்டு பிடிச்சிருந்துச்சு? சூப்பர். சரி, இப்போ நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன். எத்தனை பேரு வீட்ல கிறிஸ்மஸ்க்கு டெக்கரேஷன் பண்ணீங்க? என்னென்ன டெக்கரேஷன் பண்ணீங்க? கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சீங்க. வேற ஸ்டார் போட்டீங்க தாத்தா. வேற வீட்ல டெக்கரேட் டெக்கரேட் பண்ணீங்க தாத்தா. சரி சரி, உங்களுக்கு எது சந்தேகம் இருக்குதா இதுல? தாத்தா எனக்கு ஒரு டவுட் தாத்தா. வந்துருச்சு பாத்தியா? கண்டிப்பா வரும்னு எனக்கு தெரியும். சரி தாத்தா, அந்த கிறிஸ்மஸ் ட்ரீல எதுக்கு தாத்தா ஸ்டார் எல்லாம் வைக்கிறாங்க? ஆகா, தெளிவான கேள்வியா கேட்டுருச்சு. கிறிஸ்மஸ் ட்ரீல எதுக்கு ஸ்டார் வைக்கிறாங்க? வீட்ல எதுக்கு ஸ்டார் கட்டுறோம்? சர்ச்சில் எதுக்கு ஸ்டார் கட்டுறோம்? உங்க யாருக்காவது பதில் தெரியுமா? அப்ப எதுக்கு நீங்க வீட்ல ஸ்டார் கட்டுற? என் ஃப்ரெண்ட் ஸ்டார் கட்டுறா, அதனால நானும் ஸ்டார் கட்டுறேன். அவன் ஃப்ரெண்ட் ஸ்டார் கட்டறனால இவனும் ஸ்டார் கட்டுறான். அவன் அவன் குட்டியா கட்டுறான், நான் பெருசா கட்டுறேன். அவன் குட்டியா கட்டுறான், நான் பெருசா கட்டுறேன். ரைட் ரைட் ரைட். பிள்ளைங்களா, அதல்ல ஏன் வீட்ல கிறிஸ்மஸ்ல ஸ்டார் கட்டுறோம்? இன்னைக்கு நான் சொல்ல போறேன், தெளிவா கவனிச்சுக்கணும். சரிதானுங்களா? சரி ரைட். இயேசு கிறிஸ்து நமக்காக மாட்டுத்தொழுவத்துல பிறந்தார். கரெக்டா? மாட்டுத்தொழுவத்துல தானே பிறந்தாரு. நீ எதுக்கு பின்னாடி வர? என் முட்டாய் தூக்க பாக்குறியா? சரி சரி. அவர் பிறக்கும் பொழுது அந்த பிறப்பை அடையாளப்படுத்துவதற்கு, சாஸ்திரிகளுக்கு வழிகாட்டுவதற்கு கிழக்குல இருந்து ஒரு நட்சத்திரம் தோன்றுச்சு. என்னது? எங்க இருந்து தோன்றுச்சு? யாருக்காக? யாரு போய் பார்ப்பதற்காக? சாஸ்திரிகள் பார்ப்பதற்காக. சாஸ்திரிகள் யாரு தெரியுமா? வானத்தின் நட்சத்திரங்களை பார்த்து காலங்களை, சிவன்ட்டு முட்டாயை காப்பாத்துறது எனக்கு பெரிய வேலையா இருக்குடா, இந்த மீசையை காப்பாத்துறதும் பெரிய வேலையா இருக்குடா. சரி சரி, கமிங் டு த பாயிண்ட். நம்ம பாயிண்ட்டுக்குள்ள வருவோம். ஆமா, அந்த சாஸ்திரிகள் ஞானிகள் நட்சத்திரங்களை பார்த்து காலத்தை அடையாளமா நிதானிக்கிறவங்க. அவங்க இயேசு கிறிஸ்து பார்ப்பதற்காக இந்த நட்சத்திரம் அவங்களுக்காக தோன்றி வழிகாட்டினதற்கு அடையாளமா தான் எல்லார் வீடுகளிலையும் ஸ்டார் வைக்கிறோம். சரியா? அப்ப வீட்டுல ஸ்டார் வைக்கிற நோக்கம் என்ன? எங்க வீட்டுல பாலகன் பிறந்தார் என்று ஒரு நற்செய்திய எல்லாருக்காகவும் அறிவிப்பதற்காகத்தான் வீட்டுல ஸ்டார் வைக்கிறோம். இப்ப புரிஞ்சதா? ஓகே. எப்படா எடுத்த? சரி சரி. இப்ப அடுத்த பாட்டல் நம்ம பார்க்க போறோம். தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார் ஐயா அவங்க இயேசு கிறிஸ்து பிறப்பை குறித்து எழுதின ஒரு பாடலை நம்ம கிட்ஸ் எல்லாம் பாட போறாங்க. கேட்போமா?
பாடல் எவ்வளவு சூப்பரா பாடுனாங்க. எத்தனை பேருக்கு பாட்டு பிடிச்சிருந்துச்சு? சரி, நம்ம போன மட்டும் ஒரு வசனம் நம்ம கேட்காமே போயிட்டோம் போன பாடல்ல. இப்ப யார் வசனம் சொல்ல போறது? திருன்னு முழிக்கிறீங்களே, நீ சொல்றியா? சொல்லு சொல்லு சொல்லு. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். அங்க பார்த்து சொல்றியா? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். Yes. நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். Yes. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். ஏசாயா 9:6. சூப்பர். ரொம்ப அழகா பாப்பா வசனம் சொன்னாங்க. சரி ரைட்டு, பாப்பா கண்டிப்பா gift இருக்கு. இதுல உனக்கு பிடிச்ச gift நீ போகும்போது நீ எடுத்துக்கலாம். ஓகே, சரி. அடுத்து யார் வசனம் சொல்றது? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இதோ எல்லா ஜனங்களுக்கும் சொல்லுங்க. சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. இருங்கங்க, அட இருங்கங்க, அங்க பார்த்து சொல்லுங்க. இதோ எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணியில் சுற்றி முன்னணையில் கிடைத்திருப்பதை காண்பீர்கள். லூக்கா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வரை, லூக்கா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 78 முதல் 79 வரை. அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும், நம்முடைய கால்களை சமாதான வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்தில் தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. தேங்க்யூ. எல்லாரும் கிளாப் பண்ணலாமா? சூப்பர். ஓகே ஓகே. தாத்தா எனக்கு டவுட் தாத்தா. வணக்கம்மா, சொல்லுங்க. ஏன் தாத்தா கிறிஸ்மஸ் ட்ரீ வீட்ல வைக்கிறாங்க, சர்ச்சில் வைக்கிறாங்க? ஏன் தாத்தா? பாத்தியா, ஒரு சரியான ஒரு கேள்வி கேட்டிருக்கிறான். எதுக்காக கிறிஸ்மஸ் ட்ரீ வீட்ல வைக்கிறோம்? யாருக்காவது தெரியுமா? எத்தனை பேர் ட்ரீ வீட்ல வச்சிருக்கீங்க? தெரியாமையே வச்சிருக்கீங்களா? சரி சரி. ஆமா, கிறிஸ்மஸ் ட்ரீ எதுக்காக வீடுகளில் வச்சிருக்கிறோம்? ஆமா, நான் சொல்றேன், ரொம்ப கவனமா கவனிக்கிறீங்களா? கிபி 10ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த பேராயர் போனிஃபஸ் என்பவர் ஒரு பிரசங்கத்துக்காக அவர் பகுதிக்கு போகும் பொழுது அங்கிருந்த மக்கள்லாம் ஒரு மரத்தை அவங்க வழிபடுவதை பார்க்கும் பொழுது ரொம்ப வேதனை அடைந்தார், ரொம்ப கோபம் அடைஞ்சார். ஜீவனுள்ள தேவன் இயேசு கிறிஸ்து இருக்கும் பொழுது இந்த மக்கள்லாம் இந்த மரத்தை வழிபடுறாங்களே அப்படின்னு சொல்லி கோபம் அடைஞ்சு அந்த மரத்தை வெட்டி வீழ்த்தி, ஆமா இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன் என்ற ஒரு சுவிசேஷத்தை அறிவித்து அவர் கடந்து போனார். சில நாட்களுக்கு பின்பு திரும்பி வரும் பொழுது அந்த இடத்துல அடிமரம் துளிர்விட ஆரம்பித்ததை பார்க்கும் பொழுது மறுபடியும் எங்க இந்த ஜனங்கள் அந்த மரத்தை வழிபட ஆரம்பிச்சிருவாங்களோ என்று எண்ணி அந்த பேராயர் என்ன செஞ்சாரு தெரியுமா? நமக்காக இயேசு கிறிஸ்து பிறந்ததையும் அவர் அடிக்கப்பட்டதையும் 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினதையும் அந்த மரத்தை சாட்சியாய் வைத்து பிரசங்கித்தார். அதற்கு பிறகு காலங்கள் மாறி மாறி மார்ட்டின் லூத்தர் கிங் 15ஆம் நூற்றாண்டுல ஃபிர் என்ற மரத்தை அவர் கிறிஸ்துமஸ் காலகட்டத்தில் நம்ம வீடுகளில் பயன்படுத்த துவங்கினாங்க. அப்போதான் அலங்கார பொருட்களாகிய லைட் வைத்தாங்க. லைட்டு வைக்கும் பொழுது அது வெளிச்சமாக இயேசு கிறிஸ்துவை அது பிரதிபலிப்பதாகவும், அங்கே இருக்கிற ஸ்டார் இயேசு கிறிஸ்து பிறப்ப வழிநடத்தின நட்சத்திரத்தை அது பிரதிபலிப்பதாகவும் கிஃப்ட்ஸ் எல்லாத்தையும் வைத்து கிறிஸ்துமஸ் ட்ரீல கிறிஸ்துமஸ் காலகட்டத்தில் வீடுகளில் பயன்படுத்தினாங்க. அதுக்கு பிறகுதான் 20ஆம் நூற்றாண்டுல உலகம் முழுவதும் இந்த ஃபிர் மரத்தை கிறிஸ்துமஸ் காலகட்டத்தில் எல்லாரும் தங்கள் வீடுகளில் வைத்து கிறிஸ்துமஸை கொண்டாட ஆரம்பித்தாங்க. இப்ப புரியுதா? எதுக்காக வைக்கிறோன்னு புரியுதா? எனக்கு ஒண்ணு தோணுது, திருப்பி உங்ககிட்ட கேள்வி கேட்கலாம்னு. ஒருவேளை நீ கவனிக்காம விட்டுட்டீங்கன்னா அதுக்காக அடுத்த பாடலுக்கு நேரம் கடந்து போவோம். இப்ப யார் வசனம் சொல்றது? அந்த சனமே பரமசனின் திரள் அந்த தூதனே தோன்றி உன்னதத்தில் இருக்க தேவனுக்கு மகிமையும் பூமியில் சமாதானமும் மனுஷமேல் பிரியமும் உண்டாதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். லூக்கா 2:13-14. சூப்பர். இப்ப எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டை கேட்டுட்டு வருவோமா? வாங்க பாடலை கேட்போம். ஆரிரரோ
கேட்டியா? சூப்பரா இருந்துச்சா? எல்லாருக்கும் பாட்டு பிடிச்சிருந்துச்சா? தாத்தா எனக்கு ஒரு டவுட் தாத்தா. உனக்குமாடா? சொல்லு 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 சொல்லு. தாத்தா உங்களை நான் பைபிள்ல பார்த்ததே இல்லையே தாத்தா. ஆகா, கண்டுபிடிச்சிட்டானே. நீங்க ஏசப்பாக்கு எங்க gift கொடுத்தீங்க? பைபிளே பார்த்ததுலன்னு சொல்றான். கிஃப்ட் எங்க கொடுத்தேன்னு கேட்கறான். சரி 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 சரி, இவன் கேட்டது ஒரு சரியான கேள்வி. கிறிஸ்துமஸ் தாத்தா பைபிள்ல இருக்காரா இல்லையா? இல்ல இல்ல. இருக்காரா இல்லையா? இல்ல இல்லையா? இருக்காரா இல்லையா? இல்ல தாத்தா. இல்லையா? ஆமா. கரெக்ட். சரி, ஆமா, நேயர்களுக்கும் பார்க்குற குட்டீஸ்களுக்கும் கிறிஸ்துமஸ் தாத்தா பைபிள்ல இருக்காரா இல்லையா ஒரு டவுட் வரலாம். யார் இந்த கிறிஸ்துமஸ் தாத்தா என்பதை குறித்து பார்க்கலாமா? பார்க்கலாமே. யார் இந்த கிறிஸ்துமஸ் தாத்தா? 3ஆம் நூற்றாண்டுல துருக்கி தேசத்துல செயின்ட் நிக்கோலஸ் என்ற ஒரு பிஷப் தான் ஆமா காலப்போக்கில் கிறிஸ்துமஸ் தாத்தாவாக நம்ம கொண்டாடுறோம். எப்படி கொண்டாடுறோம் தெரியுமா? அவர் இருந்த சர்ச்சஸ்ல கடந்து வர்ற மக்கள்லாம் ஜப குறிப்பு எழுதி கொடுப்பாங்களாம். அதெல்லாம் அவர் பார்க்கும் பொழுது உண்மையாவே யார் யாரெல்லாம் கஷ்டத்துல இருக்கிறாங்க, எளிய மக்களுக்கு தேவை என்ன என்பதெல்லாம் குறித்து பார்த்து கிறிஸ்துமஸ் தினத்தன்று அவங்களுடைய கவலைகள்லாம் அதை நீக்கும்படி அந்த குளிர்காலத்துல அந்த செயின்ட் நிக்கோலஸ் என்ன செஞ்சாரு தெரியுமா? வீடுகளில் புகைப்போக்கி வழியாக அவங்களுக்கு தேவையான காசுகள், உதவி பொருட்கள் அவர் கொடுத்து வந்தாரு. அவர் யாருக்கும் தெரியக்கூடாது நினைச்சு வேதத்துல ஒரு வசனம் இருக்கு, வலதுகை செய்வது இடதுகைக்கு தெரியக்கூடாது. அந்த ஒரு கருத்தை அவர் முக்கியத்துவப்படுத்தி யாருக்கும் நம்ம செய்யற உதவி தெரியக்கூடாதுன்னு நினைச்சு அவர் என்ன செஞ்சாரு தெரியுமா? அந்த புகைப்போக்கி வழியா அவர்களுக்கு தேவையான பரிசுகள், பொருட்கள், எல்லா உதவி பொருட்களையும் அவர் செய்து வந்தார். அப்படியே காலப்போக்கில் மாறி 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 என்ன வந்துருச்சு? அந்த செயின்ட் நிக்கோலஸ எப்படி கூப்பிட ஆரம்பிச்சாங்க? சாண்டா கிளாஸா எல்லாரும் கூப்பிட ஆரம்பிச்சாங்க. புரியுதா? அதனால தான் இந்த கிறிஸ்துமஸ் தாத்தாவை குறித்து பைபிள்ல எங்கேயுமே நம்ம பார்க்கல. இவர் ஏழைகளுக்கு உதவி செய்கிற ஒரு நல்ல மனிதரா வாழ்ந்து வந்ததுனால அந்த செயின்ட் நிக்கோலஸ் என்ற ஒரு பேராயரை நம்ம எல்லாரும் சாண்டா கிளாஸா கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். இப்ப புரியுதா யார் இந்த சாண்டா கிளாஸ்ன்னு? புரியுதா? சத்தமா சொல்லுங்க. காது வலிக்குது. இப்ப யார் கடைசியா வசனம் சொல்ல போறது? நீ சொல்ல போறீங்களா? சொல்லுங்கள் டிவியை பார்த்து. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளை வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, நீ பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். லூக்கா 1:28-30-31-32 வசனங்கள். ஆமென். சூப்பர். ஆமென் ஆமென் ஆமென். ஓகே, கடைசி பாடலை பாடுவதற்கு நம்ம குட்டீஸ்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வாங்க கடைசி பாடலை கேட்போம். பானம் கொடுத்தது
ஓகே, உங்க எல்லாருக்கும் gift எல்லாம் கொடுத்துட்டேன். நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. எல்லா வீட்டுக்குமா? சாப்பாடு நிறைய தருவீங்களா? சரி, நம்ம வாரேன். சிக்கன் பிரியாணி கண்டிப்பா சாப்பிடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற குட்டீஸ்ல இருந்து பெரியவர்கள் எல்லாருக்கும் நம்ம வந்து ஒரு மேரி கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் நம்ம தெரிவிக்கலாமா? எல்லாரும் அங்க பாருங்க. 3, 2, 1 ஹாப்பி கிறிஸ்மஸ். அருமை, உண்மையிலே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இந்த பிள்ளைகள் பாடின பாடல்கள், அதை தொடர்ந்து அவங்க கேட்ட சில கேள்விகள். ஸ்டார் வந்து எதற்காக போடணும், கிறிஸ்மஸ் ட்ரீ எதற்காக, எல்லாவற்றுக்கும் மேலே அந்த கிடுக்குப்பிடி போட்ட மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்க பாருங்க. சாண்டா கிளாஸ் வந்து நாங்கள் பைபிளில் எங்கேயுமே பார்க்கல, ஆனால் கிறிஸ்மஸ் டைம் வந்துட்டால் போதும் உலகம் எல்லாம் சுற்றுறீங்களே அப்படின்னு அருமையான ஒரு கேள்வி கேட்டாங்க. அதற்கு சாண்டா கிளாஸ் வந்து ஒரு நல்ல விளக்கத்தை கொடுத்தாங்க. ஓவராலாக பாருங்கள், அந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக அருமையாக இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு மெசேஜ் கன்வே பண்ணுற மாதிரி இருந்தது. சரி, இப்போ நம்ம வந்து அடுத்து ராமநாதபுரத்துக்கு போகிறோம். எல்லாம் மலர்ந்த நாள்.
பிறந்த நாள், நம் வாழ்வெல்லாம் மலர்ந்த நாள், நம் இரட்சகர் பிறந்த நாள், நம் வாழ்வெல்லாம் மலர்ந்த நாள். பாவத்திலே வீழுந்த மாந்தர் பரகதி அடைய அன்று, பாவத்திலே வீழுந்த மாந்தர் பரகதி அடைய அன்று, வாக்கு செய்த ஆன்ம மீட்பு மாம்சமாகி பிறந்தார் என்று, வாக்கு செய்த ஆன்ம மீட்பு மாம்சமாகி பிறந்தார் என்று, காரிருளில் தூய ஒளி மாந்தரின் ஜீவ வழி, காரிருளில் தூய ஒளி மாந்தரின் ஜீவ வழி, விண்ணிலே மாமகிழ்வே விண்தூதர் பாடினாரே, மண்ணிலே ஆனந்தமே மாந்தர்கள் கூடினாரே, நம் இரட்சகர் பிறந்த நாள், நம் வாழ்வெல்லாம் மலர்ந்த நாள், நம் இரட்சகர் பிறந்த நாள், நம் வாழ்வெல்லாம் மலர்ந்த நாள். இந்த வேளையிலையும் ஒரு கிறிஸ்மஸ் சிறப்பு செய்தி தான் நம்ம கேட்க போறோம். அது எந்த பத்தி அப்படின்னு சொன்னா, நம்ம ஒவ்வொரு வருடமுமே கிறிஸ்மஸை கொண்டாடுறோம். ஆனா ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்மஸ்னா என்ன அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு இந்த வருடம் ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்மஸை நம்ம எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த செய்தியோட நோக்கம். சரி, கிறிஸ்மஸ் அப்படின்னு சொன்னாலே அது ஒரு ஜாய்ஃபுல் செலிப்ரேஷன் அப்படிதான் நம்ம சொல்லணும். ஏன்னா எல்லா இடத்துலையும் குடும்பங்கள் நடுவில், ஃப்ரெண்ட்ஸ் நடுவில், சபைகள் நடுவில் நிறைய கலர்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப சந்தோஷம் நிறைந்து இருக்கும். எதற்காக இந்த சந்தோஷம் அப்படின்னு சொன்னால், அந்த சந்தோஷத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவன் பரலோகத்தை விட்டு மனிதர்களான நம்மேலே வைத்த அன்பினால இங்க இறங்கி வந்தார். இந்த பூமிக்கு அவர் இறங்கி வந்தார் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு நற்செய்தி பாருங்களேன். கர்த்தர் நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக இந்த உலகத்திற்கு கடந்து வந்தார். இந்த சந்தோஷத்தை நினைவு கூர்ந்து கொண்டாடுகிறது தான் கிறிஸ்மஸ். தேவன் மட்டும் ஒருவேளை நமக்காக வரலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே. நம்முடைய வாழ்க்கையில பாவத்தின் பிடியில, சாபத்தின் கட்டுக்கள்ல, அதே போல ஜென்ம சுபாவத்துல, அதே போல தலைமுறை தலைமுறையாக வருகிற பாவ கட்டுக்களினால நம்ம பிடிபட்டிருப்போம். அப்படித்தானே? கர்த்தர் மாத்திரம் நமக்கு வரலை அப்படின்னு சொன்னா நம்முடைய ஆத்துமா மரித்து போயிருக்கும். மரணத்தின் நடுவுல தான் நம்ம இருந்து கொண்டு இருப்போம். அப்ப கர்த்தர் நமக்காக வந்ததுனால மட்டும்தான் அவர் மூலமாக நமக்கு ரட்சிப்பும், பாவ மன்னிப்பும், ஆத்தும மீட்பும் நமக்கு பரிசாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இது எத்தனை ஒரு பாக்கியம் அப்படின்னு பாருங்களேன். நம்ம எல்லாருமே ரொம்ப பிளெஸட் அப்படின்னு தானே சொல்லணும். அப்ப கர்த்தர் நமக்காக ஒரு விலை கிரயத்தை கொடுத்து, அந்த விலை கிரயம் என்ன அப்படின்னு சொன்னா, அவருடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்துருளினார். அப்ப இப்படிப்பட்ட ஒரு விலை கிரயத்தை நமக்காக கொடுத்து நம்மை அவரோடு இணைத்து கொண்டாராம். அப்ப இது எத்தனை அன்பு அப்படிங்கிறத நினைத்து பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து மூலமாக மட்டும்தான் இந்த நாட்கள்ல நம்ம பரலோகத்தோட நம்ம மறுபடியுமாக இணைக்கப்பட்டிருக்கிறோம்.
ஏன் பரலோகத்தோட நம்ம மறுபடியும் இணைக்கப்பட்டிருக்கோம்? அப்ப ஆரம்பத்துல எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம் தான். அதை மறுபடியும் நான் நினைவுபடுத்துகிறேன். ஆண்டவராகிய தேவன் இந்த பூமியை உருவாக்கின போது ஒவ்வொன்றையும் நல்லது நல்லது நல்லதுன்னு பார்த்து பார்த்து தான் படைத்தார். யாருக்கு நல்லது அப்படின்னு பார்த்து படைத்தார் அப்படின்னு சொன்னா, தமது ரூபமாகவும் சாயலாகவும் ஒரு மனிதனை சிருஷ்டிக்க போறார். அந்த மனிதனுக்கு தான் அவர் வாழுகிறதுக்கு ஏற்றபடி, அந்த தலைமுறைகளுக்கு ஏற்றபடி அந்த பூமி நல்லதா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து அதை சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லி ஆதியாகமத்துல நம்மால வாசிக்க முடியும். அப்படிப்பட்ட நன்மையால் உருவாக்கப்பட்ட அந்த பூமியை சிருஷ்டித்து மனிதர்கள் கையில கர்த்தர் கொடுத்து இதை ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரத்தை கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா சில தவறுகளின் நிமித்தமாக ஏதேன் தோட்டத்துல கீழ்ப்படியாமை அப்படிங்கிற அந்த பாவம் அவர்களுக்குள்ளே பிரவேசித்த போது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, சாத்தான் கையில அந்த அதிகாரத்தை விற்று போட்டதை நம்ம பார்க்கிறோம். பாவம் உள்ள வந்துருச்சு அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல இருக்க முடியாது, அப்படித்தானே? ஏன்னா பரிபூரணப்பட்டவர் நம்முடைய தேவன் மட்டும்தான். பரிசுத்தத்துல எவ்வளவு ஒரு சின்ன குறை கூட இல்லாத அளவுக்கு பரிபூரணம்னா 100%. அப்படிப்பட்ட பரிபூரணமான பரிசுத்தர் நம்முடைய இப்படிப்பட்ட பாவத்தின் நடுவில் எப்படி வந்து இருக்க முடியும்? அப்ப அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, மனிதர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் நடுவில் ஒரு பெரிய தடைச்சுவர், ஒரு பெரிய லாங் டிஸ்டன்ஸ் அந்த இடத்துல வந்ததை பார்க்கிறோம். கர்த்தரால பார்க்கவே முடியாது. ஏன்னா பாவம் அந்த இடத்துல மூடி இருக்கு, ஒரு பாவ தடைச்சுவர் மாதிரி அங்க வந்திருக்கு. அப்ப தேவனால மனிதர்களோட சேர்ந்து தொடர்ந்து பயணம் செய்ய முடியாது. இப்படியே காலங்கள் போய்கொண்டே இருக்கு. கர்த்தரும் மனிதரும் பிரிந்திருக்கிற ஒரு சிச்சுவேஷன். அப்ப கர்த்தர் பார்க்கிறாரு, எப்படி நம்ம எவ்வளவு பார்த்து பார்த்து எல்லாத்தையும் நம்ம படைத்தோமே, அப்ப இந்த சித்தம் நிறைவேற முடியாதபடிக்கு தடை இருக்கே, அப்ப என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி யோசித்த பொழுது தேவனாகிய கர்த்தர் எந்த மனிதனையுமே பூரணப்பட்ட மனிதனாக பார்க்க முடியல. ஏன் அப்படின்னு சொன்னா, மனிதர்களுக்குள்ளாக கண்டிப்பாக பாவம் நிறைந்திருந்தது. அப்ப எப்படி மறுபடியும் இணைக்கிறது, எப்படி இந்த லிங்கை கொண்டு வர்றது? அதனால தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அவர் தந்தருளினார் அப்படின்னு சொல்லி யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல நீங்க வாசிக்க முடியும். அவர் தந்தருளினதுனாலதான். அது எவ்வளவு பெரிய ஒரு அன்பு அப்படின்னு பாருங்களேன். அன்பு அப்படின்னு சொன்னாலே ஒரு காரியத்தை நான் இங்க சொல்லணும். வார்த்தையில நம்ம அன்பா இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த அன்பு நம்மளால உணர முடியுமா? யோசிச்சு பாருங்களேன். அன்பு அப்படின்னு சொன்னாலே அதை நம்ம கொடுத்து காட்டணும். அந்த அன்பை காட்டினாதானே அது அன்பு அப்படிங்கிறத உணர முடியும். இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் வெறும் வாயின் வார்த்தையில நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லல. அந்த இடத்துல அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, தம்முடைய ஒரே பேரானை தந்தருளி அவருடைய குமாரனை கொடுக்கிறாரு. அந்த கொடுத்து தம்முடைய அன்பை அங்க நிரூபித்து காட்டுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப அதனாலதான் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் பரலோகத்தோடு நம்ம மறுபடியுமாக இணைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இந்த நாட்கள்ல இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார் அப்படின்னு சொன்னா, இழந்ததை மீட்கும் படிக்காக, எங்கெங்க எதெல்லாம் இழந்து போயிருக்கிறாரோ அதை மீட்கும் படிக்காகவும் ரட்சிக்கும் படிக்காகவும் தான் கர்த்தர் இறங்கி வந்தார். எதை இழந்தாரு அப்படின்னு சொன்னா, மனிதனை தானே ரொம்ப ஆசையாக அவர் சிருஷ்டித்தாரு. அப்ப இழந்து போன அந்த மனிதனையும், அந்த மனிதன் கையில கொடுத்த பூமி இருக்கு பாருங்களேன், அதையும் மனிதன் என்ன செஞ்சுட்டான், சாத்தான் கையில இழந்து போயிட்டான். அப்ப இந்த ரெண்டையுமே மீட்கும்படிக்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு இறங்கி வந்தார். இதுதான் ஒரு மகா பெரிய ஒரு நற்செய்தியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து எதற்காக நம் நடுவிலே இறங்கி வந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சில காரியங்கள் நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, முதலாவது நமக்கு நித்திய ஜீவனை அளிக்கும்படிக்காக, நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதற்காக தான் கர்த்தர் இறங்கி வந்தார். யோவான்ல நம்ம இப்பதான் வாசிச்சோம் இல்லையா, அந்த இடத்துல கர்த்தர் எழுதியிருக்கிறாரு, நித்திய ஜீவனா ஒரு இட்டர்னிட்டி, அதை நமக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கர்த்தர் மனிதனாக இந்த பூமியிலே அவதரித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நித்திய ஜீவன் அப்படின்னு சொன்னா அவரோடையே நம்ம சேர்ந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை. இந்த நாட்கள்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, மனிதர்கள்ல அநேகர் பாவத்துல கட்டப்பட்ட ஒரு பிடியில தான் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப கர்த்தர் இந்த இடத்துல வந்ததுனால மட்டும்தான் அவர்களுக்கு ஒரு ஆத்தும மீட்பையும் நித்திய ஜீவனையும் பரிசாக கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ரெண்டாவது அவர் எதற்காக வந்தார் அப்படின்னு சொன்னா, நம்மை உயர்த்தும் படிக்காக அவர் இறங்கி வந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். மனிதர்களான நாம பாவத்தின் பிடியிலும் உலகத்தின் கட்டுக்களிலும் ரொம்ப
கீழான ஒரு நிலைமையில நம்ம கட்டப்பட்டு அப்படி இருக்கிறோம். அப்ப தேவனாகிய கர்த்தர் உன்னதத்தை விட்டு இறங்கி வந்தார். அவர் வந்ததுனால இன்னைக்கு நாம உயர்த்தப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. அவர் தம்முடைய இரத்தத்தினாலே நம்ம சம்பாதித்து கொண்டார். அப்ப அவர் இறங்கி வந்தார் அப்படிங்கிறதுனால தான் இன்னைக்கு நீங்களும் நானும் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் ரொம்ப அவருடைய கிருபாசன தண்டையில தைரியமாக நம்ம சேர முடியுது. அது இயேசுவினால உண்டான ஒரு காரியம் அப்படிங்கிறது தான் நம்ம தெரிந்து கொள்கிறோம். மூன்றாவது அவர் எதற்காக வந்தாரு அப்படின்னு சொன்னா, அவர் மூலமாக கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்த ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் தீர்க்க தரிசனங்களும் வேத வசனங்களும் கூட நடக்கணுங்கிறதற்காக, அதற்கு உயிர் கொடுக்கணும் அப்படிங்கிறதற்காக தான் கர்த்தர் இறங்கி வந்தார். எந்த ஒரு காரியத்தையுமே நம்ம ஜஸ்ட் சொன்னா அது எப்படி நடக்கும்? அது வெறும் வாயின் வார்த்தையோட இல்லாதபடிக்கு அந்த இடத்துல அதற்கு உயிர் கொடுத்து நம்மேல அது அப்படியே நடக்கணும் அப்படிங்கிறதற்காக சொன்ன வாக்கு தத்தங்களா இருக்கலாம், அதே போல தீர்க்க தரிசன வசனங்களா இருக்கலாம். இது எல்லாமே உயிர் பெற்று எழும்பணும் அப்படிங்கிறதற்காக தான் தேவனாகிய கர்த்தர் இறங்கி வந்தார். நாலாவது ஒரு காரியம், கர்த்தர் ஏன் பூமிக்கு வந்தாரு அப்படின்னு சொன்னா, நமக்குள்ளே வாசம் பண்ணும்படிக்காக கர்த்தர் இறங்கி வந்தார் அப்படின்னு சொல்லி யோவான் 1:16 எழுதப்பட்டிருக்கு. அந்த 14 நீங்க வாசிச்சீங்க அப்படின்னு சொன்னா, அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்துல எழுதப்பட்டிருக்கும். அப்ப அதுதான் இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அப்ப தேவனாகிய கர்த்தர் பார்த்தாரு, பாவத்து நிமித்தமாக பிரிந்திருந்தது, தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி என்ன செஞ்சார் அப்படின்னா, அவரோடு நம்ம இணைத்து கொண்டார். அதுல இருந்து நமக்குள்ளாக எப்பயுமே 24 மணி நேரமும் கர்த்தர் நம்மோடு வாசம் பண்ணணும் அப்படிங்கிறதற்காக தான் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப எத்தனை ஒரு அன்பு அப்படின்னு பாருங்களேன். அப்ப கர்த்தர் நம் மேல் வைத்த அன்பினாலதான் பரலோகத்தை துறந்து இறங்கி வந்திருக்கிறார். அதை கொண்டாடுறது தான் உண்மையான ஒரு கிறிஸ்மஸாக இருக்கும். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்த போது அவர் தேவனாகவே இருந்தாலும் மனுஷ குமாரனாக நம் நடுவில் இறங்கி வந்தார். அப்ப நம்மை போல பாடுகள் உள்ள ஒரு மனிதரா தான் அவரு தன்னுடைய வாழ்க்கையை 33.5 வருடங்களாக வாழ்ந்தார். அவரு ஒரு மனிதன் எப்படி கர்த்தருடைய பிள்ளை எப்படியெல்லாம் வாழணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்மாதிரியை நமக்கு வைத்து போயிருக்கிறார். அந்த இடத்துல அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, இப்படித்தான் நம்ம வாழ்க்கை இருக்கணும், நம்ம பரலோகத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொன்னா நம்ம இந்த பாதையின் வழியாக தான் நம்ம கடந்து போகணும் அப்படின்னு சொல்லி தம்முடைய அடிச்சுவடுகளை நம்ம பின்பற்றணும் அப்படிங்கிறதற்காக வைத்து போயிருக்கிறார். அப்ப அவருடைய அன்பை நமக்கு பகிர்ந்து கொடுத்து அந்த இடத்துல நம்ம எப்படியெல்லாம் வாழணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்மாதிரியாக வைத்து அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, எல்லாம் அந்த அவர் ஊழியம் செய்த அந்த காலகட்டங்களை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த ஒரு நாள் கூட அவர் சும்மா இருக்கல, எல்லாமே பிதாவின் சித்தத்தை தான் நிறைவேற்றினார். எப்படி அந்த ஊழியத்தை செய்தார் அப்படின்னு சொன்னா, அன்போடையும் மனதுருக்கத்திலையும் நிறைந்த ஊழியத்தை செய்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். பாருங்களேன், எந்த இடத்துலயுமே அன்பு பிளஸ் மனதுருக்கம், இதுதான் ஃபார்முலா. அப்ப நாமும் இந்த நாள்ல ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொன்னா, சும்மா ஏதோ நமக்கு நேரம் கிடைக்கிற இடத்துல எல்லாம் நம்ம போய் சும்மா செய்யறது பேரு ஊழியம் கிடையாது. ஊழியம் அப்படின்னு சொன்னா அது அன்பினாலே சாரமேற்றப்பட்டதாக, மனதுருக்கத்தினாலே நிரம்பினதாக இருக்கணும். அந்த ஊழியம் தான் தேவனால அங்கீகரிக்கப்படும் அப்படிங்கிறது தான் இங்க நம்ம தெரிந்து கொள்ளுகிறோம். ஏன்னா ஆண்டவராகிய கர்த்தர் ஊழியம் செய்த நாட்கள்ல நிறைய பேரை சொஸ்தமாக்குறதுக்கு போயிருந்தாரு. அப்ப அவங்களை பார்த்த உடனே முதல்ல அன்பு கூர்ந்தாரு, ரெண்டாவது மனதுருகினார், அப்புறம் தான் சொஸ்தமாக்கினார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இந்த நாட்கள்ல அன்பும் மனதுருக்கமும் கண்டிப்பாக நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். அப்படி இருந்துதான் நம்முடைய வாழ்க்கையை லீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் நமக்கு ஒரு மாதிரியை முன்மாதிரியை வைத்து போயிருக்கிறார். அதன்படி நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் இங்க நாம கற்றுக்கொள்கிறோம். தேவனுடைய அன்பை எப்படி நம்ம வெளிப்படுத்துறது அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா, அதுக்கு 2 பிரதானமான ஒரு காரியம் இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத இந்த கிறிஸ்துமஸ் தினத்துல நம்ம தெரிந்து கொண்டு அதன்படி நம்ம ஃபாலோ பண்ணுவோம். முதலாவது என்ன அப்படின்னு சொன்னா, நற்செய்தியை அறிவிக்கணும். இது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. தேவனை அறியாத இருளில் இருக்கிற ஜனங்கள் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்து நாம பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பு இருக்குல்ல, அதை அவர்களிடத்துல கொண்டு போய் சொல்றது. நாம எப்படிலாம் பாவத்துல மரித்திருந்தோம், எவ்வளவு கஷ்டப்பட்டோம், எவ்வளவு கண்ணீர்ல இருந்தோம், நம்முடைய வாழ்க்கையை நம்ம திரும்பி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, எனக்கு நான் உயிரோடு இருக்கிறதே கர்த்தரால தான் அப்படின்னு உங்களால சொல்ல முடியும்ல. அப்ப நாம பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பை
தேவனை அறியாத ஜனங்கள் நடுவில் இருளில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தரை கொண்டு வந்து அறிவிப்பது, அதுதான் நற்செய்தி. கர்த்தர் இந்த உலகத்துல இறங்கி வந்தாரு, அதனால நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், அதனால நான் சந்தோஷமா இருக்கிறேன், அதனால நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், அதனால நித்திய ஜீவன் எனக்கு பரிசாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற நற்செய்தியை எல்லா ஜனங்களுக்கும் நம்ம போய் அறிவிக்கணும். இது நம் எல்லாரும் மேலும் விழுந்த ஒரு கடமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ரெண்டாவது காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, இது ரொம்பவும் முக்கியமானது, பிரதானமானது அப்படின்னே நான் சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தா, நற்கிரியைகளை செய்வது. நற்கிரியைகளை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நாட்கள்ல தேவனாய் கர்த்தர் நம்ம சிருஷ்டித்திருக்கிறேன் அப்படின்னே வசனத்துல எழுதியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நார்மலா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா, ஒரு கிறிஸ்மஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு பண்டிகை காலம் வந்துருச்சு, கிறிஸ்மஸா இருக்கலாம், இல்ல நியூ இயரா இருக்கலாம், எந்த ஒரு செலிப்ரேஷன் அப்படின்னு வந்துட்டாலே நம்ம என்ன செய்வோம், கிஃப்ட்ஸ் கொடுக்கறத வழக்கமாக வைத்திருப்போம். நீங்களும் கூட இந்த கிறிஸ்மஸ் தினத்துல நிறைய கிஃப்ட்ஸ்லாம் பிளான் பண்ணி என்ன கொடுக்கலாம் அப்படிலாம் நிறைய யோசிச்சிருப்போம். ஆனா பொதுவாகவே எல்லாருமே அதை தான் செய்வோம். எங்க நம்ம அந்த கிஃப்ட்ஸை கொடுப்போம் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கொடுப்போம். அதே போல நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம கிஃப்ட்ஸ் கொடுத்து நம்மளுடைய அன்பை பகிர்ந்து கொள்வோம். இன்னும் அடுத்த கட்டமாக இப்பெல்லாம் என்ன பண்றோம்னா, நம்ம சபைகளுக்குள்ள, திருச்சபைகளுக்குள்ள, சர்ச்சஸ்ல கூட நம்ம என்ன செய்வோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம அன்பை பகிர்ந்து கொள்ளும் விதமாக கிஃப்ட்ஸ் கொடுக்கறத வழக்கமாக நம்ம வைத்திருக்கிறோம். இது எல்லாமே ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா கர்த்தருடைய அன்பை இதன் மாதிரி நம்ம கொடுத்து நம்ம கொண்டாடுறது ரொம்ப சந்தோஷம். ஆனா இதை விட ஒரு படி மேலான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா, நம்முடைய ஃபேமிலி, அதே போல நம்முடைய திருச்சபையா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், நாம எல்லாருமே சேர்ந்து யாரு ரொம்ப நீட்ல இருக்கிறாங்க, தேவையில இருக்கிறாங்க அப்படிங்கிற ஜனங்கள் நடுவுல தேடி போய் அவர்களுக்கு உதவி செய்யறது, நன்மைகளை செய்யறது, அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம செய்கிற பொழுது அது நிமித்தமாக பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். கர்த்தர் அந்த வசனத்துல சொல்றாரு, இதுல நீங்க செய்யற எல்லாமே நீங்க எனக்கு செய்றீங்க அப்படின்னு சொல்லி இங்க சொல்றாரு. சிறியவர்களுக்கு நம்ம எதை செய்யறோமோ அது கர்த்தருக்கே செய்யறது அப்படின்னு சொல்றாரு. அப்ப பாருங்களேன், அப்ப நன்மை செய்கிறத நம்ம ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. ஆனா அந்த நன்மை யாருக்கு செய்யறோம், அந்த கிஃப்டையும் பரிசையும் யாருக்கு கொடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த கிறிஸ்மஸ்ல நீங்க தீர்மானிக்கணும். நமக்குள்ளாகவே இப்படிப்பட்ட பரிசுகளை கொடுத்து கொண்டு நம்ம சந்தோஷப்படுறதை விட, யாருக்கு தேவையோ அவர்களை தேடி சென்று நம்ம உதவி செய்கிற பொழுது அது உண்மையிலேயே ரொம்ப ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்மஸாக தான் இருக்கும். ஏன்னா இயேசு கிறிஸ்து தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு தான் கொடுத்தாரு, நமக்கு தானே கொடுத்தாரு. ஏன்னா நமக்கு தான் அவர் தேவைப்பட்டாரு. அப்ப அதே போல யாரு தேவையுள்ள ஜனங்களோ அவங்க நம்மளை தேடி வர்றதில்ல, நாம் அவர்களை தேடி செல்லணும். அதுதான் கர்த்தர் ரொம்ப பிடிக்கிற ஒரு காரியம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இதுல இன்னொரு முக்கியமான ஒரு கோணம் என்ன அப்படின்னு சொன்னா, நாம இப்படி நற்கிரியைகளை செய்கிற பொழுது பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அந்த இடத்துல வசனத்துல எழுதி இருக்கிறத பார்க்கிறோம். பாருங்களேன், இந்த உலகத்துல நம்ம நிறைய பொக்கிஷங்களை பல வகைகள்ல நம்ம சேர்த்து வைப்போம். பேங்க்ல ஒரு டெபாசிட்டா இருக்கலாம், அதே போல நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம். பரலோகத்துல எப்படி இன்வெஸ்ட் பண்றது, ஏன்னா நம்ம அங்கதான் போய் வாழ போறோம், அப்படிதானே, இட்டர்னல் லைஃப். இங்க நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கு ஒரு 60, 70, 80 தெரியாது. கர்த்தர் எத்தனை காலம் வச்சிருக்கிறார் அது வரைக்கும் நம்ம வாழுவோம். ஆனா ஆண்டாண்டு காலமாக நித்தியமாக நம்ம வாழ போற இடம் எது அப்படின்னு சொன்னா, தேவனோடு சேர்ந்து இருக்கிற அந்த பரலோகத்துலதான். அப்ப அங்க எப்படி பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறது அப்படிங்கிறதுக்கு தான் கர்த்தர் அந்த இடத்துல வழியை சொல்லி கொடுக்கிறாரு. யாருக்கு, நம்ம எளியவர்களுக்கு நம்ம செய்கிற நற்கிரியைகள் பரலோகத்துல நமக்கு ஒரு பொக்கிஷம் மாதிரி, ஒரு ட்ரெஷர் மாதிரி அங்க ஸ்டோர் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கர்த்தர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இது தேவனாகிய கர்த்தர் ஒரு வழியை சொல்லி கொடுத்திருக்கிறார்ல. அப்ப இந்த நாள்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, யாரு தேவையுள்ள ஜனங்களோ அவர்களுக்கு தேடி சென்று உதவி செய்யறத இந்த நாள்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். பரலோக ராஜ்யத்துல பொக்கிஷங்களாக கருதப்படுவது எது அப்படின்னு சொல்லி பார்த்தா, முதலாவது இப்ப நான் சொன்னேன்ல, நம்ம செய்கிற நற்கிரியைகள், இது பரலோகத்துல பொக்கிஷங்களாக நம் பேர்ல சேவ் பண்ண அங்க வைக்கப்பட்டிருக்கும். ரெண்டாவது, நாம பிறருக்காக செய்கிற ஊக்கமான ஜெபங்கள், அதுவும் ஒரு ட்ரெஷர் மாதிரி பரலோகத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு காரியம். மூன்றாவது, யாருக்கு தேவை அப்படின்னு பார்த்தா, உங்களுடைய ஆத்துமாவுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுக்கிறோம் பாருங்களேன், சுவிசேஷத்தை அறிவிக்கிறது, அது பரலோகத்துல ஒரு ட்ரெஷர் மாதிரி, ஒரு பொக்கிஷம் மாதிரி நம் பேர்ல ஒரு அக்கவுண்ட்ல எழுதப்பட்டிருக்கும். அப்ப இந்த நாள்ல நான் இப்ப சொன்னேன்ல, என்னென்னலாம் எந்தெந்த விதத்துலலாம் பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க முடியும் அப்படின்னு, அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம எல்லாரும் கருத்தாக நம்ம செய்யணும். அப்ப இந்த காரியங்களை நம்ம செய்கிற பொழுது ஒரே ஒரு காரியத்தை மட்டும் மறந்துடக்கூடாது. நம்ம நன்மை செய்கிற பொழுது, நற்கிரிகளை செய்கிற பொழுது என்ன காரியத்தை நம்ம மறந்துடக்கூடாது அப்படின்னு சொன்னா, நோக்கம் ரொம்பவுமே முக்கியம்.
நம்ம எந்த இருதயத்துல நம்ம செய்கிறோம், எப்படிப்பட்ட இருதயத்தோடு, என்ன நோக்கத்தோடு நன்மைகளை செய்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பொதுவாகவே மனிதர்களுடைய மனம் எப்படி இருக்கும்னு சொன்னா, பக்கத்துல இருக்கிறவங்க நம்மள எப்படி பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லி, எப்ப பார்த்தாலுமே ஃபோக்கஸ் மனிதர்கள் மேல இருக்கும். அவங்க நம்மள எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா நம்ம ஒரு நன்மைகளை செய்கிற பொழுது பரலோக பிதா சந்தோஷப்படும்படி தான் நம்ம செய்யணுமே தவிர, நம்ம எப்படி செஞ்சா ஜனங்கள் நம்மள எப்படி அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு முன்பதாக நம்ம எப்படி மேன்மையாக இருக்கலாம் அப்படிலாம் நம்ம யோசிக்காதபடிக்கு, நாம முழு இருதயத்தோட அன்பிலையும் மனதுருக்கத்திலையும் நிறைந்து நன்மைகளையும் தான தர்மங்களையும் நற்கிரியைகளையும் செய்யணும் அப்படிங்கிறது தான் இன்றைய தினத்துல நம்ம கற்றுக்கொள்கிறோம். அப்ப ஒரு நற்செய்தியை அறிவிக்கிறதும், யாரெல்லாம் தேவையோ அந்த ஜனங்களுடைய ஆத்துமாக்களை மீட்கிற நற்செய்தியை ஜனங்களுக்கு கொண்டு போறதும், அதே போல யாரெல்லாம் தேவைகள் இருக்கிறாங்க அவர்களுக்கு நடுவுல நற்கிரியைகளை செய்கிறதும் தான் ஒரு உண்மையிலேயே அர்த்தமுள்ள கிறிஸ்மஸாக பூரணப்படுத்தப்படும் அப்படிங்கிறது தான் இன்றைய தினத்துல நம்ம கற்றுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்க எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். The joy of the Christmas and the blessings of the Lord be with you all. Amen. என்ன வியூவர்ஸ், இந்த நாள் நிகழ்ச்சி வந்து எப்படி இருந்தது? நம்முடைய ஃபைனல் அலர்ட் யூடியூப் சேனல் சார்பாக நடத்தப்பட்ட ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. நிகழ்ச்சியுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டீம் அதை தான் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. வெவ்வேறு வடிவத்தில் கிறிஸ்து பிறப்பு என்பதுதான் நமக்கு வந்து முக்கியம். கிறிஸ்மஸ் என்பது வெறும் மகிழ்ச்சியோ கொண்டாட்டமோ மட்டும் இல்லை. கர்த்தராகிய தேவன் அவர் நமக்காய் பிறந்திருக்கிறார், நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், மற்றவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற மேலான நோக்கத்தோடு தான் நாம் அந்த நிகழ்ச்சியை வந்து ஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம். சரி, இந்த நிகழ்ச்சியை பற்றின மேலான உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் ஃபீட்பேக் மூலமாக எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மீண்டும் இதே போல இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். உங்கள் நண்பர் ஜேம்ஸ். Thank you.